362. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கைலைநாதனின் திருவருளால் அமைய பெற்றுள்ள இந்த கைலை அறக்கட்டளை சைவ சித்தாந்தம் என்கின்ற உயர்ந்த ஞானத்தை எளிமைப்படுத்தி பாமர மக்களும் குழந்தைகளும் இதை கற்கின்ற வகையிலே இதை உலகம் முழுவதும் நாம் எடுத்து செல்வதற்கு திட்டமிட்டு இதை சைவ சித்தாந்த சுடர் என்ற ஒரு நூலாக வெளியிட்டிருக்கின்றோம். சமீபத்திலே வெளியிட்டது இது. மொத்தம் இதில் இருக்கின்றதே ஒரு 100 பக்கங்கள் தான் இருக்கும். 100 கிராம் தான் இது இருக்கும். இந்த 100 கிராம் வெயிட்டில் 100 பக்க நூலிலே நாம் 14 சாத்திர நூல்களில் படிக்கிறத கொடுத்துருக்குறோம் அப்படின்னா எவ்வளோ சுருக்கமாக கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த பாடத்தை இன்று 1.5 மணி நேரம் நாம் சிந்திக்கப் போகின்றோம். அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பாடத்தை எடுத்துக்கொள்ளவும். இந்த பாடத்திலே முதல் அலகு 1 அதைத்தான் நாம் இன்று சிந்திக்கப் போகின்றோம். ஒரு வகுப்பிலும் ஒரு அலகை நாம் சிந்திப்போம். இதுதான் நம்மளுடைய பாடத்திட்டம். இப்போ இந்த முதல் அலகு நம்மளுடைய வகுப்பின் அறிமுகத்தை கொடுக்கிறது. சிவ ஞானம். இந்த பயணம் நாம் எதற்காக தொடங்கி இருக்கின்றோம், நம்முடைய பயணத்தின் நோக்கம் என்ன என்றால் குறித்து கொள்ளவும். சிவஞானத்தை பெறுவது. சிவஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டே போகின்றோம். இதில் இருக்கிற ஒரு வரியிலும் ஒரு வார்த்தையிலும் நமக்கு சிவஞானம் விளங்குகின்றது. இப்படிப்பட்ட சிவஞானம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு அறிமுகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவனை பூசித்தல் மட்டும் பூசை என்று. பூசை செய்கிறோம் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாக்க அபிஷேகம் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, ஆராதனை பண்ணுறது அது மட்டும் பூசை அன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவும் பூசை தான், ஆனால் அது மட்டும் இல்லை என்று சொல்கிறார்கள். பேரறிவை தந்து சிவத்தை காட்டிடும் ஞான நூல்களை ஓதுதலும் பூசையோடு ஒக்கும். ஞான நூல்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் 14 இருக்கின்றது. இதை படித்தாலே நாம் பூசை செய்வதற்கு சமம். பிரதோஷத்திலே நாம் அங்கே அபிஷேகம் செய்ய வேண்டும், அலங்காரம் செய்ய வேண்டும் என்று இல்லை. பிரதோஷ நேரத்திலே வீட்டிலிருந்து இந்த பாடத்தை நீங்கள் படித்தாலே அதுவே பிரதோஷ வழிபாடு ஆகும் என்று நான் சொல்லவில்லை. நமது குருநாதராகிய அருளந்தி சிவாச்சாரியார் சொல்லியிருக்கிறார். ஞான நூல்தனை ஓதல், படித்தல், ஞான நூல்களை படித்தல், ஓதுவித்தல். இது அதை விட எளிமையானது. நம்ம படிக்கலைனாலும் பரவாயில்ல, இன்னொரு 4 பேர் படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் நடக்குது, பேட்ச் 6 போய் சேரு மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேரை இந்த கோர்ஸில் சேர்த்து விட்டு ஒரு 4 பேர்கிட்ட இதை பற்றி பேசி அவங்கள படிக்கிறதுக்கு ஒரு ஜெராக்ஸ் பண்ணி கொடுத்து, இந்த புக்கு 30 ரூபாய் தான், ஒரு 100 புக்கு வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து படிங்கன்னு சொன்னாலே அதுவே பூசை தான், பூசனை. ஓதுதல், ஓதுவித்தல், மற்றவர்களுக்கு நாம் ஓதுவித்தல். அடுத்ததாக நற்பொருளை கேட்பித்தல், தான் கேட்டல். நம்ம அட்டன் பண்ணுறது மட்டும் இல்லை, மற்றவர்களும் இதை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தருவது. நன்றா ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல். இதோடைய பொருள் என்ன அப்படிங்கிறத சிந்தித்து தெளிந்து கொள்தல். இவை 5ம் என்னன்னு பாருங்க. இறைவன் அடி அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இதை செய்தால் நமக்கு சாயுச்சியம் என்கின்ற முழு முக்தி, பரமுக்தி நமக்கு நிச்சயம் அப்படின்னு சொல்லி சிவஞான சித்தியார் பாடல் 275 சொல்கிறது. இங்கனம் கற்றல் கேட்டல் உடையோராகி ஞான நூல்களை ஓதும் வேள்வியில் ஈடுபட்டால் இறைவன் திருவடியை அடையலாம். எல்லா உயிர்களும் எதற்காக வாழ்கின்றன, எதற்காக பிறக்கின்றன என்றால் இறைவன் திருவடியை அடைய வேண்டும், இறைவன் திருவடியை அடைய வேண்டும், இறைவன் திருவடியை அடைய வேண்டும். இதுதான் நம்ம வாழ்க்கையின் நோக்கம். இந்த பிறவியிலேயே அடைந்துருவோமா, அடுத்த பிறவியில் அடைவோமா, ஆனால் என்றாவது ஒரு நாள் நாம் அடைந்தே தீர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். நம்முடைய நோக்கம் மட்டுமல்ல, நமக்கு மேலே இருக்கின்ற சிவபெருமானின் நோக்கமும் அதுவே. அப்போ ஈஸியர் சிவபெருமானும் அதைத்தான் விரும்புகிறாரு, நம்மளும் அதைத்தான் விரும்புகிறோம். அப்படின்னா ஈஸியாக இது நடக்கும். சைவ நன்னெறியினை எளிமையாகவும் தெளிவாகவும் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்க்க எண்ணிய எண்ணத்தின் வெளிப்பாடுதான் சைவ சித்தாந்த சுடர் என்னும் இந்த பாடத்திட்டம்.
உங்களுக்கு தெரியும், நம்முடைய கையிலே அறக்கட்டளை குழுவிலே பதிந்திருந்தேன். நம்முடைய கிராமப்புறங்களிலே 100 நாள் வேலைவாய்ப்பு என்பது உங்களுக்கு தெரியும். பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கின்றவர்களுக்கு, கிராமப்புறங்களிலே இருக்கின்றவர்களுக்கு, அவங்களுக்கு பொருளாதார மேம்பாட்டுக்காக, வாழ்க்கை தர மேம்பாட்டுக்காக அரசாங்கமே ஒரு வருடத்திலே ஒரு 100 நாட்கள் அவர்களுக்கு ஒரு பணியை கொடுத்து அதற்கு வருமானத்தையும் கொடுக்கிறார்கள். பொதுவாக கிராமத்திலே அடிமட்ட மக்கள் அதில் ஈடுபடுவார்கள், விவசாயத்தில் இருக்கின்றவர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அதில் அந்த நிலையில இருக்கின்றவர் இந்த பாடத்தை படித்து பட்டம் பெற்றிருக்கிறார். நான் தான் அவங்களுக்கு நேர்முக தேர்வு நடத்தினேன். கேள்விகள்லாம் கேட்டு முடிச்சு நீங்க பாஸ் அப்படின்னு சொன்னாலும் அவ்வளவுதானா, இன்னும் கேளுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட மாணவி அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா, இந்த சைவ சித்தாந்த சுடர் என்பது எவ்வளவு ஆழமாக இந்த கடை மடை என்று சொல்லக்கூடிய கடைசி அடிமட்ட பெண்களுக்கும் அடிமட்ட மக்களுக்கும், பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களையும் சேர்த்து தான் சொல்றேன், குழந்தைகளுக்கும் பள்ளி குழந்தைகளுக்கும் இது சென்றடைந்திருக்கிறது கடந்த 1.5 ஆண்டுகளிலே. இன்னும் ஒரு 15 ஆண்டுகளிலே நீங்கள் நினைத்து பார்க்கலாம், எல்லார் வீட்லையும் இந்த நூல் இருக்கும், இந்த பாடம் இருக்கும், எல்லாரும் படித்து பட்டம் வாங்கியிருப்பாங்க. அதை நீங்களும் அந்த நிலையை அடைவதற்கு உதவி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். பேரறிவாயும் பேரின்பமாயும் நிற்கும் பரம்பொருளை பாராது. பேரறிவு பேரின்பம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சிவபெருமான்னா யாரு அப்படின்னா அவர் பேரறிவுப்பா. சிவபெருமான்னா யாரு? அவர் பேரின்பம். இது 2 தான் சிவபெருமான். அவர் அடையிறதுக்கு நமக்கு அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், வேற என்ன வேண்டும், பக்தி வேண்டும். இதெல்லாம் இது அடையிறதுக்கு. எதை அடைய போகின்றோம்? சிவபெருமான்னு ஒன்று சொல்றமே தோடுடைய செவியன், அது என்ன அப்படின்னா பேரறிவு. அறிவுகளிலேயே உயர்ந்த அறிவு. அந்த மாதிரி அறிவு எங்கேயும் கிடையாது. அமெரிக்காவில் ஒருத்தர் இருக்கிறாரு ரொம்ப அறிவாளின்னு சொன்னா அவரை விட பெரிய அறிவு. வேற எந்த அறிவுலேயே பெருசு எது அப்படின்னா அது சிவபெருமான். ஆனந்தத்திலே பெருசு, இன்பத்திலே பெரியது எது என்றால் இந்த பிரபஞ்சத்திலேயே பெரிய இன்பம் சிவபெருமான். சிவபெருமான் சிவபெருமான் சிவபெருமான்னா யாரு அப்படின்னா, இன்பத்துல எது எல்லையோ அதுவும், அறிவிலே எது எல்லையோ அதுவும் சிவபெருமான். டெஃபினேஷன். இதுதான் நாம் சச்சிதானந்தம் என்று சொல்லுவோம். சத்து சித்து ஆனந்தம். சத்து என்றால் நிலையான பொருள். சத்தியமா அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தியம் எதுக்கு பண்றோம்? பேச்சு மாறமாட்டேங்கிறதுக்காக பண்றோம். ஆக எது மாறாததோ அது சத்தியம். எது மாறாதது? சிவபெருமான் மாறாதது. ஆக அது சத்து பொருள், அது சத்தியம். சித்து என்றால் அறிவு, ஆனந்தம் என்றால் இன்பம். ஆக நிலையான உயர்ந்த அறிவு, உயர்ந்த ஆனந்தம், இதுதான் சச்சிதானந்தம். அதற்கு பெயர் சிவபெருமான். பேரறிவாயும் பேரின்பமாயும் நிற்கும் பரம்பொருளை பாராது வினை வழியே வந்த உலகியல் இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து, கிரிக்கெட் பார்க்கலாம், ஃபுட்பால் பார்க்கலாம், அரசியல் பண்ணலாம், ஜாதி சண்டைகள் பண்ணலாம், வீடு கட்டலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், பணம் சேர்க்கலாம், கிளப்பில் சேரலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு உலகியல் இன்பங்களிலே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்பயனையே அனுபவித்து அதில் கிடைக்கிற ஒரு பயன், அதாவது என்ன சொல்கிறது, சாப்பிட்டுட்டு போடுற இலையில இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு ஆஹா ஆஹா டேஸ்ட்டாக இருக்குது, ஆஹா டேஸ்ட்டாக இருக்குது, உள்ளே போய் சாப்பிட்டா விருந்தே இருக்குது. விருந்து நடக்கிற இடத்துல வெளியில் இலையை கொண்டு வந்து போடுறதுல அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன இன்பம், என்ன இன்பம், ஆஹா என்ன இன்பம் அப்படின்னு உள்ளே போனால் இதை விட பெரிய இன்பம் உனக்கு கௌரவமாக பரிமாறப்படும். அங்கே 100 ஐட்டம் இருக்குது. நீ இலையில மீதுனது 5 ஐட்டம் 3 ஐட்டம் தான் அவர் மிச்சப்பட்டது. அவங்க சாப்பிடாத தூக்கி போட்டதை சாப்பிட்றதே உனக்கு இன்பம்னு நினைக்கிறிய. பேரின்பம் உள்ள இருக்கு, உள்ளேயே போய் சாப்பிடு, ஏன் இப்படி வெளியில இலையை நக்கிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கின்றது. இலையில இருக்கின்றதை கொஞ்சம் நக்கி பார்த்துட்டு அடா சினிமாவுக்கு போனேன் ஒரே இன்பம், அடடா கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு ஒரே ஜாலி தான், அடடா எனக்கு பேரம் பிறந்த பின்னாடி எனக்கு அப்படியே வாழ்க்கையில ஒரு சாதனை ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் அந்த தூக்கி போட்ட இலையிலிருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம வாயில் வைத்துக் கொள்வது போல. பேரின்பம் என்பது உள்ளே பெருமானிடம் இருக்கிறது. அதுவன்றி இங்கு அடைவதற்கும் சாதிப்பதற்கும் வேறு எதுவும் இல்லை என்று மெய் நெறி அறியாதவர்களுக்கு, மெய் நெறி எது பொய் நெறி எது என்பதை நாம் அறிய வேண்டும். மெய் நெறி என்பது இந்த பதி பசு பாச நெறி, மெய் நெறி.
சிவபெருமானை நோக்கி செல்கின்ற நெறி மெய் நெறி. சிவபெருமானை தவிர வேறு எங்கு நோக்கி சென்றால், நான் சிவபெருமான் அல்ல, நான் பெருமாளை நோக்கி செல்கின்றேன், வேற யாராவது ஒரு தெய்வத்தை நோக்கி செல்கின்றேன் என்றாலும் அது எதுவாக, அது மெய் நெறியாக கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகும். கூகுள் மேப் பார்த்து பல இடங்களுக்கு நான் கார் டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கேன். காமிச்சிட்டே போகும், ஓகே டேக் லெஃப்ட், டேக் ரைட்டு, டேக் லெஃப்ட், கடைசியாக கொண்டு போய் ஒரு ஆற்றுல கொண்டு போய் இறக்கிட்டு அதுக்கப்புறம் காமிக்க. அது ரொம்ப டேஞ்சரு. அதுபோல் அது இன்பம், இது இன்பம், அது இன்பம், இது இன்பம், இதில் கிடைக்குதா இன்பம், அதில் கிடைக்குதா இன்பம், சாப்பாட்டில் கிடைக்குதா இன்பம், பட்டம் வாங்குறதுல கிடைக்குதா இன்பம், ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல கிடைக்குதா இன்பம், கிளப்பில் கிடைக்குதா இன்பம்னு அங்கே அலைஞ்சிட்டு கடைசியாக நிலையான இன்பத்தை நான் பெற முடியாமல் போகிற நிலைக்கு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த மெய் நெறியை அறியாதவர்களுக்கு எடுத்துரைக்க சித்தாந்த நூல்கள் பல இருப்பினும், நான் சொன்னது போல 14 சாத்திர நூல்கள் இருக்கின்றன. பல்வேறு உரையாசிரியர்கள், ஆதீனங்கள் இதற்கெல்லாம் உரை வெளியிட்டிருக்கிறார்கள். இது போன்று ஒரு 15-20 நூல்கள் இருக்கிறது நாம் படிக்க வேண்டியது. பெயரில் 14 சாத்திர நூல்கள், அந்த ஒரு நூலுக்கே பெரிய நூல்கள்லாம் இருக்குது. நீங்கள் இந்த நூலை ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா அந்த நூல்களையெல்லாம் படிக்க வேண்டிய கட்டாயம் ஆகிடும். அதனால இப்போவே இந்த நூலை ஒழுங்காக படிச்சிருங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இப்படிப்பட்ட சைவ சித்தாந்தம் என்னும் பெருங்கடலாகி அமுதக்கடலில் இருந்து ஒரு சில துளிகளை இங்கே நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். இப்போ நான் இங்கே பார்க்குறதெல்லாம் அத்தனை நூல்களையும் படிச்சிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுல சில அடிப்படை கருத்துக்களை எளிமையாக நாம் இங்கே பார்க்க போகின்றோம். அதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இது முதல் அறிமுகம். அடுத்ததாக மிகவும் முக்கியமானது, இந்த அலகு 1 நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் என்றால், குருவை மதிக்க வேண்டும். அது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எழுதிக்காங்க. ஹோம்ஒர்க் இல்லை, லைஃப் ஒர்க். குரு மரியாதை, ஆசிரியருக்கு மரியாதை. இதை நம்ம செய்து கொண்டோம் என்றால் மற்றதை இறைவன் பார்த்துக்குவான்னு சொல்லுவாங்க. நமக்கு பள்ளியிலே பாடம் நடத்துகின்ற ஆசிரியரிலிருந்து, ஞானாசிரியர்கள் இருந்து, அவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஆசிரியர் அப்படின்னா தாடி வச்சிருக்கணும், பெரிய உத்தராக்கு மாலை போட்டிருக்கணும், அப்படி கிடையாது. நம்முடைய குழந்தை கூட நமக்கு ஆசிரியர் தான். பல விஷயங்களை நம்ம அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிறோம். யார் நமக்கு ஒரு அறிவை கொடுக்கின்றார்களோ அவர்களெல்லாம் ஆசிரியர்கள். அது இந்த பதி பசு பாசஞான அறிவை கொடுக்கின்றவர்கள் ஞானாசிரியர்கள். இந்த ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் என்பதை நம்ம பழமொழியிலே சொல்லியிருக்கிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. மாதா தான் ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ரிலேஷன். இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மாதா கிட்ட அவங்க இருக்கிறாங்க, 10 மாதம் வளர்றாங்க. ஆக மாதா பிதாவை காமிப்பாங்க, இவர் தான் அவங்க அப்பா அப்படின்னு காமிக்கணும். மாதாவும் பிதாவும் குருவை காமிக்கணும். பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற குரு அது ஓகே. ஞான குருவையும் பெற்றோர்கள் காண்பிக்க வேண்டும். 7 வயது ஆனால் குழந்தைகளுக்கு இந்த தீக்கை முறையை அறிமுகப்படுத்தி ஞான குருவிடம் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். இந்த குரு மூலம்தான் நாம் இறைவனை முழுமையாக பார்க்க முடியும், முழுமையாக அடைய முடியும். குரு வழிகாட்டுதல் மிகவும் அவசியம். ஆரம்ப நிலை மாணவனுக்கும் குரு அவசியம், நடுநிலை மாணவனுக்கும் குரு அவசியம், இறுதி நிலையிலே அவர்கள் நீத்தார் என்று சொல்வார்கள். அதாவது என்ன சொல்றது, இந்த உலகத்தில் அவங்க இருந்தாலுமே அவங்க ஒரு முக்தி நிலையை அடைந்த நிலையில் அவங்க இருப்பாங்க. அவர்களுக்கும் இந்த குரு வணக்கம் மிகவும் இன்றியமையாதது. ஆக நீங்கள் இந்த சைவ சித்தாந்த சுடர் சேர்ந்ததிலிருந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய குருநாதரை மரியாதையுடன் நன்றியுடன் வணங்க கற்றுக்கொள்ள வேண்டும். குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சொல்வார்கள். குரு வழிபாடு கடைசி வரை நமக்கு வேண்டும். ஆக நாம் சில குரு வழிபாட்டு முறையை நாம் செய்கின்றோம். சில பாடல்களை இங்கே கொடுத்திருக்கின்றோம். முதலிலே விநாயகர் துதி. பிடி அதன் உருவுமை கொளமிகு கரியது, வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர், கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. வழிவளம், வழிவளம் என்பது ஒரு தலம். திருத்துறைப்பூண்டி திருவாரூருக்கு இடையிலே அது இருக்கின்றது. அந்த தலத்திலே திருமுறை 1 பதிகம் 123 ஞானசம்பந்த பெருமான் விநாயக பெருமான் எப்படி பிறந்தார் என்ற ரகசியத்தை உலகத்துக்கு சொல்லுகிறார். ஏன்னா பல பொய் கதைகள் நம்ம கேட்டிருக்கிறோம். விநாயகருக்கு ஏன் யானைத்தலை இருக்கு அப்படின்னு கேட்டால் பலவிதமான கதைகள், கேவலமான கதைகள் நாம் கேட்டிருக்கின்றோம். அவர் இது பண்ணாரா, அது பண்ணாரா, உடனே சிவனுக்கு கோவம் வந்துருச்சான், அப்படியே கழுத்தை வெட்டிட்டாராம். கழுத்தை வெட்டுறவரா சிவன்? பிள்ளையோட கழுத்தை வெட்டுவாரா? கழுத்தை வெட்டிட்டாராம். அப்புறமா போய் ஒரு யானையோட தலையை
வெட்டி அந்த யானை தலையை கொண்டு வந்து இதில் வச்சு ஒட்டி இப்படிலாம் இல்லை அப்படின்னு இங்கே திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார். தனது அடி வழிபடும் அவர் இடர்கடி. சிவபெருமானுடைய அடியார்களுக்கு, சிவபெருமானை வணங்க துவங்குகின்றவர்களுக்கு, சிவபக்தர்களுக்கு ஏற்படுகின்ற இடையூறுகளை தடுப்பதற்காக, அதை தகர்த்து எறிந்து அவர்களுக்கு இடையூறு இல்லாமல் சிவத்தை அடைவதற்காக யாராவது ஒருவரை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை. சிவன் அடியார்கள், சிவத்தை வழிபடுகின்றவர்கள், ஆன்மீக பாதையிலே இருக்கின்றவர்களுக்கு தடை இல்லாமல் அவர்களை வழிநடத்தி செல்வதற்கான தேவைக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற இதெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் சொல்கிறேன். திருவருள் இவ்வளோ நேரத்தில் சிந்திக்காது. அது திருவருள் என்ன செய்து, பிடி அதன் உரு உமை கொல, உமையாளாகிய பார்வதி பெண் யானை வடிவத்தை கொண்டார். அவங்க பெண் யானை வடிவத்தை கொண்டதால் சிவபெருமானாகிய பதி இவர் ஆண் யானை உருவத்தை கொண்டார். ஒரு பெண் யானை இருக்கிறது, ஒரு ஆண் யானை இருக்கிறது. அவர்களுக்கு குழந்தை கணபதி பிறக்கிறார். இந்த கணபதி பிறக்கதின் நோக்கம் நம்முடைய இடர்கள், நம்முடைய துன்பங்களை எல்லாம் களைவதற்கு, நாம் எங்கே போக நினைக்கின்றோமோ அங்கே நம்மை அழைத்து செல்வதற்காக இந்த விநாயக பெருமான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கார். ஸோ ஞானசம்பந்தர் சொன்ன பின்னாடி நமக்கு வேற எதுவும் ப்ரூஃப் தேவையில்லை. அதனால எல்லோரும் இந்த பதிகத்தை பாட கற்றுக்கொள்ளுங்கள். வேற யாராவது வேற கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை ஸ்டாப் பண்ணிட்டு, இதுதான் உண்மை கதை, இந்த பதிகத்தில் இந்த பாடலில் இப்படி இருக்குங்கிறத ஜெராக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுங்க. விநாயகர் துதிக்கு பிறகு சிவபெருமானை துதிக்கின்றோம். சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. நாம் இந்த பாடத்தில் பின்னாடி படிக்க போகிறோம். சிவபெருமானை போல கடவுள் வேற எங்கே தேடினாலும் இல்லை என்று திருமூலர் சொல்கிறார். நீங்கள் எங்கே போய் தேடினாலும், கீழோகத்தில் தேடினாலும் சரி, மேலோகத்தில் தேடினாலும், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. அதாவது தன் நிகர் இல்லாதவன் என்று அர்த்தம். எனக்கு நிகராக என்ன மாதிரி யாரும் கிளாஸ் எடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிற நிலையில் என்னை விட ஒருத்தர் நல்லா எடுக்கிறாருன்னு நம்ம சொல்கிறதுல லாஜிக்கே கிடையாது. எனக்கு நிகராகவே யாரும் இல்லை அப்படின்பது போல இந்த சிவபெருமான் ஆகிய நம் தலைவன், நம்முடைய தலைவன், அவனுக்கு நிகர் இந்த பிரபஞ்சம் இல்லை. இன்னும் ஒரு பிரபஞ்சம் வந்தாலும் அதுலேயும் யாரும் இருக்க முடியாது என்று திருமூலர் தெரிவிக்கிறார். அடுத்ததாக திரு நந்தி தேவருக்கு நாம் துதி பாடுகின்றோம். அங்கணன் கைலை காக்கும், சிவபெருமான் விட்டிருக்கின்ற கைலாய மலைக்கு காவலாளியாக இருக்கின்ற, காவலாளின்னா மெய் காப்பாளர், வெளியில் வாட்ச்மேன் கிடையாது, மெய் காப்பாளர். அந்த அந்த கைலையை காக்கின்ற தொழின்மையை செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஜாப்ல இருக்கிற நம் குரு மரபிற்கெல்லாம் முதற் குருநாதனாகி, நம்முடைய குரு மரபு நாம் பின்ன படிக்க போகின்றோம். இதற்கெல்லாம் முதல் குருநாதன் யார் என்றால் நந்தியின் பெருமான். அப்படி முதல் குருநாதனாகி பங்கயம் துளவம் நாரும் வேத்திர படை பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி. அவர் கையில் குச்சி வச்சிருப்பார். குச்சி வச்சுட்டே, பெருமாள் சத்தமிடாத, பிரமா சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேன்ற, போட்டோன்னா மண்டை உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கையில் குச்சியை வச்சுக்கிட்டு திருமால் பிரம்மாவெல்லாம் மிரட்டி உட்கார வச்சுருப்பார். அவர் உள்ளே விட்டதான் போக முடியும். அப்படிப்பட்ட அந்த என்ன சொல்கிறது, கைலையை காக்கின்ற திருநந்தி தேவர் சிவபெருமானுக்கு அடுத்ததாக இந்த உலக உயிர்களுக்கும் நடுவிலே அவர் முதல் உயிராக நிற்கிறதுனால அவர்கிட்ட சொல்லி தான் மெசேஜ் எல்லாம் வெளியில் வரும். ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு செக்ரட்டரி இருப்பார். அந்த செக்ரட்டரிகிட்ட சொல்லுவார். செக்ரட்டரி தான் வெளியில் வந்து ப்ரெஸ் ரிப்போர்ட்லாம் கொடுப்பார். முதலமைச்சரே எல்லா வேலையும் பண்ண மாட்டார். அதுபோல் சிவபெருமான் அருளுகின்ற இந்த ஞானத்தை நந்தியம் பெருமான் தான் உலக உயிர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். ஆகையால் அவரை நாம் முதல் குருநாதன் என்று நாம் சொல்கின்றோம். அந்த குருநாதன் என்ன பண்ணுகின்றார், அகச்சந்தான குரவர்கள் என்ற நால்வர், அவர்கள் சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், அவர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்கின்றார். அவர்களுக்கான துதி பாடல்கள் சரியான பாடல்கள் இல்லை, பிழைகள் இருக்கின்றது. இந்த பிழையோடு நம்ம இதில் பதிவிட வேண்டாம்னு சொல்லி இந்த நூலில் நம்ம பதிவிடவில்லை. புறச்சந்தான குரவர்கள் துதி வழக்கமாக எல்லாரும் பாடுறது, அதனால அந்த பாடலை இதில் இணைத்திருக்கின்றோம். புறச்சந்தான குரவர்கள் என்பது இங்கே நம்மளுடைய மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், இவர்களை புறச்சந்தான குரவர்கள் என்று சொல்கின்றோம். இவர்கள் 4 பேருக்கும் வாழ்த்து பாடல் இருக்கிறது. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த, 2 வயதில் இந்த சிவஞானம் ஆகிய
பதி பசு பாச ஞானத்தை தெளிவாக பெற்று உயர்ந்த மெய்கண்டாரின் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி. அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கு சகல ஆகம பண்டிதர் என்று பெயர். எல்லா சமயங்களை பற்றியும் தரோவா தெரிஞ்சவர், கரைச்சி குடிச்சவர். சகலாகம பண்டிதரின் திருத்தாள் போற்றி. கடந்தை என்கின்ற நகரைச் சேர்ந்த மறைஞான சம்பந்த பெருமானின் திருத்தாள் போற்றி. தில்லையிலே தில்லைவாழ் அந்தணர் என்று சொல்கின்றோமே, அந்த அந்தணர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த உமாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி அப்படின்னு இவங்க 4 பேருக்கும் போற்றி பாடல் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக ஆதீனங்கள் இருக்கிறார்கள். அதிலே தருமபுர ஆதீனம் இருக்கின்றது, திருவாவடுதுறை ஆதீனம் இருக்கின்றது, பல ஆதீனங்கள் இருக்கின்றார்கள். இதிலே திருவாவடுதுறை ஆதீனத்தின் குரு முதல்வரின் பாடலை இதில் நான் பதிவு செய்திருக்கின்றோம். இல்லை ஐயா, நான் தருமபுர ஆதீனத்தில் தான் நான் தீக்கை வாங்கியிருக்கிறேன், நான் அதை சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். உங்களுடைய குருநாதர் எங்கே தீக்கை பெற்றீர்களோ அந்த குருமரபு வாழ்த்தை நீங்கள் சொல்லலாம். அடியன் தீக்கை பெற்றது திருவாவடுதுறை ஆதீனம், ஆகையால் அதை நமச்சிவாய மூர்த்திகளுடைய வாழ்த்து பாடலை இதில் இணைத்திருக்கின்றோம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணெய், வெண்ணெய் என்றால் திருவெண்ணெய்நல்லூர், வெண்ணெய் பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர். திருவெண்ணெய்நல்லூரிலே ஞானம் பெற்ற இந்த மெய்கண்டாரின் சந்ததி, சந்ததினா ஞான சந்ததி. மெய்கண்டாரோட சந்ததி பரம்பரை அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம்? என் பரம்பரைன்னா என்ன சொல்கிறோம்? எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் முப்பாட்டன், அதுக்கு மேலே எனக்கு பேர் தெரியாது. அவன் வாழ்ந்ததுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆக என்னுடைய மகன், என்னுடைய பேரன், என்னுடைய கொள்ளு பேரன், அப்புறம் எள்ளு பேரன், ஒரு 5 பேரன் நமக்கு தெரியும். இதைத்தான் நம்ம சந்ததின்னு சொல்கிறோம். இது உடல் சந்ததி. எனக்கு முன்னாடி இருக்கிறவனும் அழிஞ்சிட்டான், எனக்கு பின்னாடி இருக்கிறவனும் அழிவான். ஆனால் ஞான பரம்பரை அப்படின்னு ஒன்று இருக்கிறது, அதுதான் கைலாய பரம்பரையிலிருந்து வர்றது. மெய்கண்டார் சந்ததி, மெய்கண்டார் சந்ததினா மெய்கண்டாருடைய மகன் அப்படின்னு கிடையாது. மெய்கண்டார் குரு, அவரிடம் உபதேசம் பெற்ற மாணவர்கள் தான் அவங்களுக்கு சந்ததி, அவங்களுடைய பரம்பரைன்னே நம்ம சொல்லலாம். நம்ம பாஷையில் சொல்ல வேண்டும் என்றால் பரம்பரைன்னு சொல்லலாம். இதுக்கு ஞான பரம்பரைன்னு பேர். உடல் பரம்பரை வேற, ஞான பரம்பரை. உடல் பரம்பரை நாய்க்கு கூட இருக்கு, ஆனால் ஞான பரம்பரை நமக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த ஞான பரம்பரையிலே மெய்கண்டார், மெய்கண்டாருக்கு அடுத்து அருள்நந்தி சிவாச்சாரியார், அதுக்கு அடுத்து மறைஞான சம்பந்தர், அதுக்கு அடுத்து உமாபதி சிவம். இப்படி இந்த மெய்கண்டாருடைய அந்த சந்ததியின் தலைவனாக அதில் வந்திருக்கின்ற நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகள் போற்றி அப்படின்னு இந்த போற்றி வாழ்த்துக்கள் இருக்கின்றது. இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, குரு வணக்கம், குரு மரியாதை, குரு வழிபாடு என்பது கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். ஐயா, என் வாழ்க்கையில் எதுவுமே ஒன்றும் பெருசாக எதுவும் நடக்கலை, எதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லாம் ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு ஏதோ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிலாம் இருக்கிறவங்க உங்களுடைய குருநாதரை சின்சியராக, சீரியஸாக, மனதார குருவே தெய்வம் அப்படின்னு நினைத்து, ஆரம்பத்தில் அப்படி வராட்டியும் ஒரு மாதம் ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி பார்த்துட்டு அப்புறமாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் உண்மையிலேயே தெய்வம் தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் குருவை வழிபட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா துன்பங்களும் நீங்கி எல்லாமே இன்பமாக வருவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. இப்போ இப்படியெல்லாம் கூட வச்சுக்கலாம். என்னுடைய குருநாதர் இவரை பார்க்காம நான் வாட்ஸ்அப்பு கூட ஓப்பன் பண்ண முடியாது. அது குருவே சிவமென கூறினன் நந்தி எப்படி நிற்கிறாரு பாருங்க, ஆஜானு பாகுன்னு சொல்லுவாங்க, அது பேர் இருக்காரு என்னுடைய குருநாதர். குருமகா சன்னிதானம், 24வது குருமகா சன்னிதானம், திருவாவடுதுறை ஆதீனம். அதுபோல் குருவை வணங்குறவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சைவ சித்தாந்த சுடர் பேட்ச் 6 மாணவர்கள் என்னென்னவெல்லாம் சொல்லி கொடுத்தாரு பாடத்துலன்னு கேட்டால், முதல் பாடத்தில் குரு வணக்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு குறிச்சிக்கிட்டு, இப்போதுலேருந்து அடுத்த 6 மாதங்களுக்கு நீங்கள் குருவை வணங்கிக்கிட்டே வாங்க, பலன் இல்லைன்னா என்னோட சட்டையை பிடிச்சி கேளுங்க. நீங்கள் சொன்னீங்க பலன் இருக்குன்னு சொல்லி ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய காலரை பிடிச்சி கேட்கலாம் நீங்கள். சரி, கைலாய பரம்பரை என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சைவ சித்தாந்தம் என்ற உன்னதமான ஞானத்தை நமக்கு அருளியது சிவபெருமான். சிவமே அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் தான் நமக்கு அருளினார். சைவம் அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பாட்டு சைவம் இல்லை, சைவம் என்ற வார்த்தை சிவ சம்பந்தப்பட்டது என்று பொருள். சிவ சம்பந்தமானது, சிவம் சம்பந்தமாக நீங்கள் சிவனை பற்றி பாடுறதும் சைவம் தான், சிவனுக்கு விழா எடுக்கிறதும் சிவன் தான், சிவனுக்கு கோயில் கட்டுறதும் சிவன் தான், சிவனை நினச்சிக்கிட்டே இருக்கிறது சிவன் தான், சிவத்தை பேசிக்கிட்டே இருக்கிறது சிவன் தான்,
சிவன் சம்பந்தமான பணிகளை அடியார்களுக்கு செய்கிறது, அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வது, அதுவும் சிவன் தான். இதைத்தான் நம்ம சைவம்னு சொல்றதை தவிர சாப்பாட்டுல சைவம் அப்படிங்கிறது கிடையாது. நிறைய பேர் இந்த கோர்ஸில் சேரலை. ஏன்னு கேட்டால் அது சைவ சாப்பாட்டுக்குள்ளவங்க, சைவ சாப்பாட்டுக்காரவங்க தான் சேரணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சேரலை. நம்ம சைவ இது மற்ற ஆதீனங்களில் என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. கைலை அறக்கட்டளை கோர்ஸில் நீங்கள் இப்போ அசைவம் சாப்பிட்டாலும் சேரலாம். அசைவம் சாப்பிட்றவங்க அவசியம் சேரணும் இந்த கோர்ஸில். இந்த கோர்ஸ் முடித்த பின்னாடி கடைசி பக்கத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் அசைவம் சாப்பிடணும்னு நினச்சா சாப்பிட்லாம், சாப்பிட வேண்டாம்னு நினச்சா சாப்பிட வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% மாணவர்கள் சாப்பிட மாட்டார்கள். ஏனென்றால் அசைவம் சாப்பிட்டா என்ன நடக்கும்ன்றதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அசைவமாக இருந்தால் அந்த கோர்ஸுக்கு வரக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அசைவத்தினால் என்ன நன்மை தீமை என்பதை இந்த பாடத்திலே அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதனால ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடுறாங்க. இப்போது உங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் நான் கொடுக்க போகிறேன். யாரெல்லாம் அசைவம் சாப்பிடுகிறீர்களோ தொடர்ந்து சாப்பிடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஓகே. ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம், உங்களுக்கு ஒரு வேண்டுதல், கைகோப்பி வேண்டுதல் என்ன என்றால், அதில் மேலே இருக்கிற ஒரு விருப்பம் இருக்குல்ல, அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணி, நீ என்ன பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடாத. இந்த தொடக்கறியாக இருக்கிறத ஃப்ரை பண்ணிவிட்டு நெஞ்சு கறியெல்லாம் அதான் வச்சுட்டு இந்த கால் கறியெல்லாம் ஒரு சூப் அப்படியெல்லாம் அசைவ சாப்பாட்டை அதில் இருக்கிற அந்த விருப்பத்தை முதலிலே நீங்கள் நிறுத்திடு, விரும்ப வேண்டாம். இதுதான் என்னுடைய விண்ணப்பம். வேற வழி இல்லாமல் சாப்பிட்ற நிலைகள் இருக்கும். பல பெண்கள் கணவனுடைய கட்டாயத்தின் பேரில் அவங்க சமைக்கணும், சாப்பிடணும். சில கணவனாவது நீ சாப்பிடாட்டி போ, நான் எனக்கு சமைச்சு கொடுத்துரு அப்படி சொல்கிற கணவன் இருக்காங்க, நல்ல கணவன். சில கணவன் நீயும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்க. தான் கெடுறதும் இல்லாமல் அடுத்தவங்களையும் கெட வைக்கிறது. இது பாவம்னு தெரியாதப்ப நம்ம சாப்பிட்றோம். இது பாவம்னு தெரிஞ்சாக்க அடுத்த பிறவி கேவலமான கீழ் பிறவி. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கழுதையா, அதுலேயும் கால் ஒடிஞ்சு கண்ணு தெரியாத கழுதையா பிறக்கணுமா, இல்லை இப்போ கறி சாப்பிடணுமா? இதில் எதை நம்ம சூஸ் பண்ணிக்குவோம்? அது வேண்டாம் சாமி, இதே பரவாயில்லன்னு தோணும். ஆக யாரெல்லாம் அசைவம் சாப்பிடுகிறீர்களோ தொடர்ந்து சாப்பிடுங்கள். இப்போ நீங்கள் அதில் காட்டுற விருப்பத்தை கொஞ்சம் குறைச்சிக்க. விரும்பி சாப்பிட வேண்டாம். ஓகே, வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றோம், ஓகே. சமைக்கிறாங்க, சாப்பிட்றோம், ஓகே. பழைய தோஷம் நம்மளை விடாது, அதனால சாப்பிட்றோம், ஓகே. ஆனால் இன்று முதல் சைவ சித்தாந்த வகுப்பில் நீ சேர்ந்து என்னுடைய பேச்சை கேட்ட பிறகு அசைவ சாப்பாட்டில் இருக்கின்ற விருப்பத்தை தயவு செய்து குறைத்துக் கொள்ளுங்கள். மற்றதெல்லாம் தொடரட்டும். இந்த சைவம் என்பது சிவம் சம்பந்தப்பட்டது. நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம், நான் சைவம், நான் சைவம், நான் சைவம், நான் சைவம்னு சொல்லலாம். அனைத்து சிவனடியார்களும் சொல்ல வேண்டிய வார்த்தை நான் சைவம் அப்படின்னு சொல்லி. ஏன்? சைவம் என்றால் சிவத்துடன் சம்பந்தப்பட்டது என்ற அர்த்தம். தமிழ் டிக்ஷனரியில் அது இருக்கு. நீ ஒன்றும் சைவ சித்தாந்த வகுப்புக்கு வர வேண்டாம். தமிழ் டிக்ஷனரியில் கூகுளில் சைவம் அப்படின்னு போட்டால் சிவனோடு சம்பந்தப்பட்டதுன்னு இருக்கு. ஆக நம்ம சிவனோடு சம்பந்தம் இல்லாமலா நம்ம பிரதோஷ வழிபாட்டுக்கு போறோம், தேங்காய் உடைக்கிறோம், அபிஷேகம் பண்றோம், கிரிவலம் பண்றோம். சிவனோட சம்பந்தம் இல்லாமலா பண்றோம். ஆக சிவனோடு நான் செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்கன்னு ஒரு 6 மாசத்துக்கு சமுதாயம் நல்லா மாறிவிடும். ஆக சைவம் என்றால் சிவத்துடன் சம்பந்தப்பட்டது. சித்தாந்தம் என்ற வார்த்தை என்ன குறிக்கிறது என்றால், இது முடிந்த முடிவு என்று பெயர். நீ ஒன்றும் புதுசா ஆராய்ச்சி பண்ணாத தம்பி. உங்க அப்பா, உங்க தாத்தா, உங்க முப்பாட்டன் எல்லாம் தலைகீழ நின்று ஆராய்ச்சி பண்ணி இதுதான் ரிசல்ட். அதனால நீ புதுசா ஒன்றும் ரிசல்ட் பண்ணாது, ஃபாலோ பண்ணு. அதுக்கு பெயர் சித்தாந்தம் என்று பெயர். இப்ப சைவ சித்தாந்தம்னா சிவனோடு சம்பந்தப்பட்ட சித்தாந்தம். பல சித்தாந்தங்கள் இருக்கிறது. புத்தர் சித்தாந்தம் இருக்கிறது, பெருமாள் சித்தாந்தம் கூட இருக்கும், யாருக்கு தெரியும். இது சிவனோடு சம்பந்தப்பட்ட சித்தாந்தம் என்பதால் இதுக்கு சைவ சித்தாந்தம் என்று பெயரை தவிர இதுக்கும் சைவ சாப்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பெயர் அதை குறிக்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு 2வது பிராக்டிஸ் கொடுத்திருக்கிறது என்ன? அசைவ சாப்பாட்டில் இருக்கின்ற விருப்பத்தை இன்று முதல் குறைத்துக் கொள்ளுங்கள். விருப்பத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சைவ சித்தாந்தம் என்ற உன்னதமான ஞானத்தை நமக்கு அருளியது சிவபெருமானே.
சிவஞானத்தை போதித்த நம் சைவ பரம்பரை தான் கைலாய பரம்பரை. இந்த பதி பசு பாசம் என்கின்ற ஞானத்தை நமக்கு போதித்தவர்கள் தான் இந்த கைலாய பரம்பரை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸ்ரீகண்ட பரமசிவன், இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. சிவபெருமான் பல்வேறு காரியங்களை பல்வேறு நிலையை கொண்டு பல்வேறு வடிவம் தாங்கி காரியங்களை நிகழ்த்தி இருக்கிறார். இப்ப சிவபெருமானை நம்ம நடராஜரா பார்க்கிறோம், அவரும் சிவபெருமான் தானே. தியாகராஜர் யாரு? அவரும் சிவபெருமான் தான். தட்சிணாமூர்த்தி யாரு? அவரும் சிவபெருமான் தான். அந்த காரியத்துக்கு அந்த ட்ரெஸ் போட்டுட்டு போறாரு. இப்ப நான் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதுக்கு இந்த இந்த நிலையிலே நான் இருக்கின்றேன். நான் இப்போ வயல்ல வேலை செய்ய போகும்போது, என்னுடைய தோட்ட வேலை செய்யும் பொழுது நான் வேற மாதிரி இருப்பேன். இப்ப தோட்டக்காரனாக இருப்பேன், இங்க சித்தாந்த ஆசிரியராக இருப்பேன். அவர் வேற இவர் வேற இல்லை, இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் மாறி இருக்கு. ஆக இந்த ஞானத்தை நந்தியம் பெருமானுக்கு உபதேசம் செய்கின்ற நிலையின் சிவபெருமானின் நிலைக்கு ஸ்ரீகண்ட பரமசிவன் என்று பெயர். அந்த ஸ்ரீகண்ட பரமசிவன் முதலில் சிவஞானத்தை, இந்த சிவஞானம்னா பதி பசு பாசம், சிவபெருமானை பற்றி தெரிந்து கொள்கின்றது, அவ்வளவுதான். சிவஞானத்தை கைலாய மலையில் திருநந்தி தேவருக்கு அருளினார். முதல்ல சிவபெருமான் என்ன பண்றாரு, நந்தியம் பெருமானை கூப்பிட்டு, இங்க வா நந்தி, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்றேன். இந்த பிற்காலத்துல வரக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் இது ரொம்ப அவசியம், அதனால நான் உனக்கு சொல்லித்தரதை எல்லாருக்கும் போய் சொல்லு. நல்லா மைக் வச்சு ஹலோ 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 நான் சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடு என்று சிவபெருமான் ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நந்தியம் பெருமானுக்கு உபதேசிக்கிறார். இப்போ நம்ம படிக்கிற MBBS ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருந்தால் சிவபெருமான் நந்தியம் பெருமானை கூப்பிட்டு, இங்க வா நந்தி, MBBSன்னு ஒன்று இருக்கு, அது ரொம்ப முக்கியம், உடல் வியாதிகள் வந்ததுன்னா அதுதான் காப்பாற்றும், டாக்டர் தான் முக்கியமான தொழில், அதனால நான் உனக்கு MBBS சொல்லித்தர்றேன், நான் ஹியூமன் அனாட்டமி சொல்லித்தரேன், மெடிசின்ஸ் பற்றி சொல்லித்தரேன், சர்ஜரி பற்றி சொல்லித்தரேன், இதை போய் நீ எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இன்ஜினியரிங் பற்றி சொல்லலை, ஏரோஸ்பேஸ் சொல்லலை, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லலை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லலை, அதை சொன்னது பதி பசு பாசத்தை சொல்லி கொடுத்தார். சிவபெருமானே ஒரு பாடம் முக்கியம் என்று உயிர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய பாடமா இருக்கும். சிவபெருமான் விரும்பி போதிக்க நினைத்த போதித்த சிவபெருமானே கதாநாயகனாக இருக்கின்ற இந்த பாடத்தை நாம் படிக்கின்றோம் என்றால் நாம் யார்? நம்ம யார்? மற்றவங்களாம் ஆர்டினரி, நம்ம ஸ்பெஷல். சிவபெருமான் முக்கியம் என்று எவ்வளோ இருக்கு. இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், நமக்கு எத்தனையோ சேரீ காமிக்கிறாங்க, அதில் நம்ம ஒரு சேரீயை தான் எடுக்கிறோம், மற்றதெல்லாம் தூக்கி போட்டுறோம். ஏன்? எல்லாத்துல கம்பேர் பண்ணும்போது இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ சிவபெருமான் எத்தனையோ வகுப்பு அவர் நடத்தியிருந்திருக்கலாம் நந்தியம் பெருமானுக்கு, ஆனால் இந்த பாடம் தான் முக்கியம்னு நடத்தியிருக்கிறாரு. அந்த பாடத்தை நீங்களும் நானும் படிக்கிறோன்னா இதை விட வேற என்ன வேணும்? இதை விட இந்த வாழ்க்கையில நமக்கு வேற என்ன பரிசு வேண்டும்? சிவபெருமான் எனக்கு என்ன கொடுக்கணும்? அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு எனக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு மொபைல்ல படிக்கிறதுக்கு 30 ரூபா புத்தகத்துல படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறான். இதை விட அவன் நமக்கு என்ன செய்யணும்? இல்லையா? வேற எதுவும் செய்ய வேண்டாம். குழந்தைக்கு கல்யாணம் ஆகிறது, குழந்தை பெற்றுக்கிறது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பெத்த குழந்தைங்கெல்லாம் நல்லாவா இருக்கு? அது அப்புறம் பார்ப்போம். இந்த பதி பசு பாச ஞானத்துல இந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்னைய சேர்த்து விட்டு SS நம்பர், சைவ சித்தாந்த சுடர் நம்பர் வாங்கி கொடுத்தானே, அதுக்கே அவனுக்கு கோடானு கோடி நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட பாடத்தை சிவபெருமானே ஆசிரியராக இருந்து நந்தி தேவருக்கு அதை சொல்லுகிறார். திருநந்தி தேவர் அவருடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார். அவருக்கு 4 சீடர்கள் இருந்தார்கள். அந்த 4 சீடர்களுக்கு அவர் போதனை செய்கிறார். அங்கே பெற்ற ஞானம். இப்போ நான் என்னுடைய ஆசிரியர் பெயர் கந்தசாமி ஐயான்னு பேர். அவங்கள்ட்ட இருந்து தான் நான் ஓரளவு கற்றுக்கிட்டேன். அவங்க நிறையா நடத்தினாங்க, நான் கொஞ்சம் தான் கற்றுக்கிட்டேன். வகுப்புக்கு போக மாட்டேன். நான் போன நாட்களில் என்ன கற்றுக்கிட்டேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவர்கிட்ட பல பேர் பாடம் கற்றார்கள். அதிலே ஒருவர் சனத்குமாரர். அந்த சனத்குமாரர்கிட்ட பாடம் கற்றவர் சத்திய ஞான தரிசினி என்று பெயர். அவர்கிட்டையும் நிறைய பேர் கற்றிருப்பார்கள். நமக்கு பாட்டம் பரம்பரை இது ஒன்று, அதனால நம்ம அவரை சூஸ் பண்ணிக்கிறோம். சத்திய ஞான தரிசினிகளிடம் பாடம் பெற்றவர் பரஞ்சோதி முனிவர். இந்த பரஞ்சோதி முனிவர், இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி சிவபெருமான் சொன்ன அந்த பாடத்தை பதி பசு பாசம்னா என்ன, அதோட இயல்புகள் என்ன, அதை இந்த உயிர்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும், முதல்ல தெரிய வேண்டும், அப்புறம் அதை சிந்திக்க வேண்டும், அப்புறம் அதில் தெளிய வேண்டும்,
அப்புறம் அதுவே தானாகி நிற்க வேண்டும் அப்படின்னு சிவபெருமான் என்ன பாடம் அங்க நடத்தினாரோ அந்த பாடத்தை அப்படியே கொண்டு வந்து நமக்கு இப்படி பிரிண்ட் அவுட் போட்டு கொடுத்த ஆசிரியர்களைத்தான் நாம் சந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்றோம். சந்தானம் குறவர்கள் என்று சொல்லுகின்றோம். குறவர்னா 2 சொல்லி ர போடணும், சின்ன ர போடணும். குருவுக்கு போடுறோம் இல்லையா, குருநாதர். குறவர்னா குருநாதர்னு என்று பெயர். இன்னொரு ரா போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு கேஸ்ட் ஆயிடும். இது குறவர் என்றால் குரு ஞாபகம் வச்சு, குருன்னு எழுதும்போது என்ன ரூ போடுவோமோ அதை தான் இதில் போடணும். ஆக இந்த சந்தான குறவர்கள் சைவ சமயத்தின் அன்பு பக்தி நெறியை வளர்த்த நாயன்மார் போன்று ஞான நெறியை வளர்த்தவர்கள் சந்தான குறவர்கள். நம்மளுடைய சைவ சமயத்திலே தோத்திரங்கள் சாத்திரங்கள்னு 2 இருக்கு. ஒரு கண்ணு நமக்கு தோத்திரம், இன்னொரு கண்ணு நமக்கு சாத்திரம். 12 திருமுறைகள் தோத்திரங்கள், 27 அருளாளர்கள் நமக்கு ஒரு கண். இந்த 14 சாத்திர நூல்கள் இது நமக்கு இன்னொரு கண். இது ஏன் கண்ணுன்னு சொல்றேன், ஏன் இது ஒரு கை இது ஒரு கைன்னு ஏன் சொல்லலை? இந்த கண்ணை கொண்டுதான் நாம் பார்க்கின்றோம் உலகத்தை. ஆக நம்ம இந்த உலகத்துல எதை பார்த்தாலும், எந்த சந்தேகம் நமக்கு வந்தாலும், நம்மகிட்ட யாராவது சந்தேகம் கேட்டாலும் 12 திருமுறைகளிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது உண்மை, மற்றதெல்லாம் பொய். 14 சாத்திர நூல்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் உண்மை, மற்றதெல்லாம் பொய். அதை வச்சுதான் நம்ம பார்க்கிறோம். இப்போ பரிகாரம் பண்றது சரியா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்யாணம் ஆக மாட்டேங்குது என் மகளுக்கு. ஐயர்கிட்ட கேட்டோம், ஐயர் சொல்றாரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாரு. இது சரியா அப்படின்னா என்ன பண்றது? இதுல போய் பார்க்கணும். இந்த 12 திருமுறையும் 14 சாத்திர நூலும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். பரிகாரம் பண்ண சொன்னா பண்ணணும், பண்ண வேண்டாம்னு சொன்னா பண்ணக்கூடாது. ஆக நம்முடைய வாழ்க்கை சிச்சுவேஷன் எல்லாம் நம்ம எதை வைத்து பார்க்கின்றோம் என்றால் இந்த சாத்திர நூல்களையும் தோத்திர நூல்களையும் வச்சு பார்க்கிறோம். இந்த திருமுறைகள் நிறைய பேர் நம்ம சிவனடியார்கள் என்ன சொல்லுவாங்க, அட இந்த சித்தாந்தம்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா, நமக்கு இந்த திருமுறையே போதும்பா அப்படிம்பாங்க. இதுலயே நம்ம முக்தி அடைஞ்சிடலாம்ப்பா அப்படிம்பாங்க. அதுலயும் ஒரு சிலர் எல்லா திருமுறையும் வேண்டாம்ப்பா, திருவாசகம் ஒன்று போதும், திருவாசகத்துக்கு உருவாதார் ஒரு வாசகத்துக்கு உருவார் சொல்றாங்க, அதனால 8ஆம் திருமுறை மட்டும் படிச்சா போறோம். அப்படி ஒரு குரூப் இருக்கு. இன்னொரு குரூப் உளவார பணி பண்ணா போறோம், திருமுறையும் படிக்க வேண்டாம், சித்தாந்தமும் படிக்க வேண்டாம், உளவார பணி மட்டும் பண்ணா போறோம். அப்படி ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க காரணமெல்லாம் சொல்லுவாங்க. அப்பர் பெருமான் என்ன சைவ சித்தாந்தமா படிச்சாரு? பெரிய ஞானி இவர். அப்பர் பெருமானை பத்தி இவருக்கு என்ன தெரியும்? அப்பர் பெருமானைத்தான் இவருக்கு தெரியும். அதுவும் இவருக்கு இவர் ஏதோ படிச்சது அரைகுறையா படிச்சதை வச்சு தெரியும். வாகீச முனிவர் இவருக்கு தெரியுமா? அப்பர் பெருமான் என்ன சைவ சித்தாந்தம் படிச்சா போனாரு? இப்போ நாங்களும் உளவார பணி பண்ணிட்டே முத்திக்கு போக மாட்டோம்னா முழு முத்திக்கு சத்தியமா போக முடியாது. அரை முத்திக்கு போகலாம். முத்தியில கால் முத்தி, அரை முத்தி, முக்கா முத்தி, முழு முத்தின்னு இருக்கு. முழு முத்திக்கு சைவ சித்தாந்தம் படிக்காம போக முடியாது. இந்த பிறவியில படிக்கலைன்னா போன பிறவியில படிச்சிருக்கணும், இல்லைன்னா அடுத்த பிறவியில படிக்கணும். இதை படிக்காம இதை தெளியாம முழு முத்தி நிச்சயமா கிடையாது. எப்படி சொல்றேன்? சித்தாந்த நூல் சொல்லுது, அதனால நான் சொல்றேன். சந்தான குறவர்கள் யாருன்னாக்க, இந்த சந்தான குறவர்களை நம்ம என்ன சொல்றோம்? அகச்சந்தான குறவர்கள்னும் புறச்சந்தான குறவர்கள்னும் நம்ம சொல்றோம். அகச்சந்தான குறவர்கள் அப்படின்னா திரு கைலாய பரம்பரையிலிருந்து அங்கிருந்து ஆரம்பிச்சு தொடங்கும் திருநந்தி தேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதியார், இந்த 4 பேரையும் அகச்சந்தான குறவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். திரு கைலாய பரம்பரை என்பது நந்தி தேவரை குருவாக கொண்டு ஆரம்பித்தது. ஏன்னா அதுக்கு மேல இருக்கிறது சிவபெருமான். அவரு தான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தாலும் நம்ம அவரு தான் எனக்கு குருநாதர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம அடைய போகின்ற பொருளாக இருக்குது. அதனால நம்ம நந்தி தேவரை தான் நம்ம குருநாதர்னு சொல்றோம். நந்தி தேவரை குருவாக கொண்டு நேரடியாக கைலாயத்துடன் தொடர்புடையது. ஏன்னா இப்ப இந்த பாடத்திலே மேல கொடுத்துருக்குறோம். எந்த ஒரு நூல்லையும் இப்படி இந்த மேல இருக்காங்களே 4 பேர், இவங்க தான் அகச்சந்தான குறவர்கள். இந்த அகச்சந்தான குறவர்களுக்கு இந்த புறச்சந்தான குறவர் மாதிரி நமக்கு இங்க இந்த பூலோகத்துல அவங்க வாழ்ந்ததுக்கான பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள், டெத் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்லாம் கிடையாது. இவங்கெல்லாம் கைலாய மலையை சேர்ந்தவர்கள். அதனால இவங்களை அகச்சந்தான குறவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். புறச்சந்தான குறவர் யார சொல்றோம்னா அகச்சந்தான குறவர்களில் 4ஆவதாக 1 2 3 4 யாரு? நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர். இந்த பரஞ்சோதி முனிவரோட அகம் முடிஞ்சிருச்சு.
அந்த பரஞ்சோதி முனிவர் என்ன பண்றாரு, அவரு மெய்கண்டாருக்கு உபதேசம் செய்கிறார். அப்புறம் அந்த மெய்கண்டார்ல இருந்து ஆரம்பிச்சு மெய்கண்டார், அருளந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம், இவங்க 4 பேரையும் நம்ம புறச்சந்தான குறவர்கள்னு சொல்றோம். அவங்களுடைய படமும் இந்த நூல்ல கீழே நாம் கொடுத்திருக்கின்றோம். இவங்களுக்கு பேர் புறச்சந்தான குறவர்கள். ஏன் புறம்னு சொல்றோம்? புறம்னா கண்ணுக்கு தெரிகிறது. இப்போ இந்த 4 பேரும் எங்க பிறந்தாங்க, எங்க வாழ்ந்தாங்க, அவங்களுடைய கதை முழுவதும் நமக்கு தெரியும். மெய்கண்டார் எப்படி அவங்க அம்மா எப்படி கன்சீவ் ஆனாங்கிற கதை கூட நமக்கு தெரியும். அதனால நமக்கு இவங்களெல்லாம் புறச்சந்தான குறவர்கள் என்று அழைக்கின்றார்கள். மெய்கண்ட தேவர் தாம் பெற்ற சிவஞானத்தை, பரஞ்சோதி முனிவர்கிட்ட இருந்து இவர் பெற்ற சிவஞானத்தை தனது மாணவராகிய அருள்நந்தி சிவாச்சாரியாருக்கு அருளினார். அருள்நந்தி சிவாச்சாரியார் அதை தனது மாணவராகிய மறைஞான சம்பந்தருக்கு அருளினார். மறைஞான சம்பந்தர் அதை தனது மாணவராகிய உமாபதி சிவத்துக்கு அருளினார். அப்படிதான் அந்த குரு மரபு கரெக்டா லிங்க் இருக்கும், சும்மா சடனா வராது. இப்போ இதுல நம்ம ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டு வரோம். இப்போ நம்மளுடைய மெய்கண்டாருக்கு அவரோட படித்த மாணவர்கள் 49 பேர் படிச்சாங்க. இதுல மனவாசகம் கடந்தாருங்கிறவரு இன்னொரு மாணவர் இருக்கார், உண்மை விளக்கத்தை கொடுத்தவர். இதுல பின்னாடி அவரும் நமக்கு ஆசிரியரா இருக்கார். இந்த 2 பேரை பத்தி தான் நமக்கு தெரியும். மற்ற 47 பேரை பத்தி நமக்கு தெரியல. அவங்கெல்லாம் இன்னும் எத்தனை நூல் எழுதுனாங்களோ அதெல்லாம் எங்க அழிஞ்சிருக்கோ எங்க இருக்குதோ அது நமக்கு தெரியவில்லை. 2 பேர் எழுதுன நூலை படிக்கிறதுக்கே நமக்கு காலம் பத்த மாட்டேங்குது. சரி, இந்த 4வரும் மண்ணுலகில் வாழ்ந்தவர்கள். நாம் வாழ்கின்ற ஊரிலே, இந்த பூமியிலே வாழ்ந்தவர்கள். மண்ணுலகில் சைவ சித்தாந்த கொள்கைகளை அறிவுறுத்திய இவர்கள் 4வரையும் புறச்சந்தான குறவர்கள் என்றும் அழைப்பார்கள். புறம்னா கண்ணுக்கு தெரிவது, தூளம்னு சொல்லுவோம். தூளம்னா தெரியக்கூடிய, கண்ணால பார்க்கக்கூடிய. இன்னொன்னு அகம்னு சொல்லுவோம், சூக்குமம், இன்டர்னல், அது கண்ணுக்கு தெரியாதது. அதனால அவங்கள அகச்சந்தான குறவர்கள் என்றும் இந்த 4வரை புறச்சந்தான குறவர்கள் என்றும் நாம் சொல்கின்றோம். இந்த சாத்திர நூல்கள், சைவ சித்தாந்த பதி பசு பாச ஞானத்தை எடுத்து சொல்கின்ற நூல்கள் நிறைய இருக்கு, நூற்றுக்கணக்கான நூல்கள் இருக்கு. அதுல இந்த 4வர்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சது, இந்த பரம்பரையில நமக்கு கிடைச்ச நூல்கள் அதெல்லாம் லிஸ்ட் பண்ணா 14 நூல்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. 14 நூல்களை பற்றி நாம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதை நம்ம படிக்கணும். உங்களுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? ஒரு ஹோம்ஒர்க் என்ன? இந்த 14 சாத்திர நூல்களையும் என்னுடைய உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு முன்னால், ஒருவேளை யமதர்மன் நின்றுட்டான்னா, சாமி ஒரு நாள் டைம் கொடுங்க, இந்த ஏதோ ஒரு திருவருட்பயன் ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு நான் வந்துடுறேன். அப்படியே நீங்களே வரும்போதே இந்த திருவருட்பயன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துருங்க, நான் படிச்சுட்டு உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லணும். நீங்க இந்த 14 நூல்களை பார்க்காமல் படிக்காமல் இந்த உடலை விட்டு உயிர் பிரியக்கூடாது. ஒண்ணு பிரியாம பார்த்துக்கணும், இல்லைன்னா படிச்சிடும். எது முன்னாடி வருதோ அதை செஞ்சிருங்க. இதுல திரு உந்தியார், திருக்களிற்றுப்படியார், இந்த 2 நூல்கள் மெய்கண்டார் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அருளப்பட்ட நூல்கள். அது திரு உந்தியார் அப்படிங்கிற அந்த நூலை அருளியவர் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார். அவர் தான் அந்த அருளாளர். திரு உந்தியாருங்கிற நூலை நமக்கு அருளி செய்தார். அடுத்தது திருக்களிற்றுப்படியார் அப்படிங்கிறது ஒரு நூல். அது திருக்கடவூர் உய்ய வந்த தேவநாயனார். இந்த உய்ய வந்த தேவநாயனார் சேம், அவர் திருவியலூர் நாயனார், இவர் திருக்கடவூர் நாயனார். அப்படி வச்சுக்கிட்டா கூட போதும். இதை பற்றிய கதைகள், இது உள்ள இருக்கிற விளக்கங்கள் எல்லாம் பெருசா நம்ம பார்க்கணும், அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்ப திருக்களிற்றுப்படியார் அப்படிங்கிறதுக்கு ஏன் அந்த பேர்? களிறுனா யானை. திருக்களிற்றுப்படியாருங்கிறது இந்த நூலுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கின்றது. தில்லையில நடராச பெருமான் சன்னதியில கல்லுல இருக்கிற அந்த யானை உருவத்துல கல் இருக்கும் இல்லையா, நம்ம எல்லா ஆலயத்திலையும் படியில ஏறும் பொழுது சைட்ல ஒரு யானை தந்த மாதிரி தான் அந்த கல் அமைச்சிருப்பாங்க. தில்லையில அந்த கல்லுல இருக்கின்ற அந்த யானை இந்த நூலை எடுத்து நடராசருடைய திருவடியில வச்சிருக்கு, கல் யானை. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதனால அந்த நூலுக்கு திருக்களிற்றுப்படியார் என்று பெயர். கூடுதல் செய்திகளை நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். 3ஆவதாக வருவது சிவஞான போதம். இந்த அருளியவர் மெய்கண்ட தேவ நாயனார். மெய்கண்டார் அருளியது இந்த ஒரு நூல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிவஞான போதத்துக்கு ஒரு விளக்கம் போல, அது வழி நூல் என்று சொல்வார்கள். முதல் இப்ப நான் எழுதியிருக்கிறது இது முதல் நூல் கிடையாது. இது வழி 1000 நூல்களுக்கு பிற்பட்ட நூல். இது
ஆக அந்த சிவஞான போதம் என்ற மெய்கண்டார் நூலில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் ஒரு இதுலேயும் திருக்குறள் நீங்கள் எடுத்தீங்கன்னா, திருக்குறள் வந்து திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாரு. அதுக்கு பொருள் விளக்கம் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. கலைஞர் கருணாநிதி கூட அதில் எழுதியிருக்கிறாரு. அதில் முதன்மையானவர் திருக்குறள் அப்படின்னா இவருடைய விளக்கம்தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் நம்மளுடைய பெரிய புராணத்திற்கு பல ஆசிரியர்கள் உரை எழுதியிருந்தாலும் சிகேஎஸ் ஐயாவுடைய உரை தான் சிறந்த உரை என்று சொல்வார்கள். சிவஞான போதத்துக்கு பலர் உரை எழுதியிருந்தாலும் நம்மளுடைய குருநாதரை மறந்து விடக்கூடாது, மறந்து போயிடுறோம் அடிக்கடி. மாதவ சிவஞான யோகிகள் அருளிய மாபாடியம் என்று இருக்கிறது. அதுதான் பெஸ்ட் உரை நூல் என்று சொல்வார்கள். அப்படி சிவஞான போதத்தை மெய்கண்ட தேவநாயனார் அருளினார். அதோட வழி நூலாக சிவஞான சித்தியார் அதை அருளியது அருள்நந்தி சிவாச்சாரியார். அவரே இன்னொரு நூலும் அருளியிருக்கிறார். 20 பாடல்களை கொண்ட நூல் என்றதால் 20. இந்த 2 நூல்களை அருளியது அருள்நந்தி சிவாச்சாரியார். அடுத்தது உண்மை விளக்கம் என்கின்ற ஒரு நூலை வழங்கியவர் திருவதிகை மணவாசகம் கடந்தார் என்கின்ற ஒரு அருளாளர். இந்த மணவாசகம் கடந்தாரும் நம்மளுடைய மெய்கண்டாருடைய மாணவர். அதற்கு அப்புறம் இந்த 6 நூல்கள் தான் வேற வேற ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வர்ற 8 நூல்கள் அதாவது சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகருடை, உண்மை நெறி விளக்கம், கொடிக்கவி, நெஞ்சு விடுதூது, சங்கற்ப நிராகரணம், இந்த 8 நூல்களையும் அருளியவர் உமாபதி சிவாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய இறுதியிலே இருக்கின்ற இவர் அருளியது 8 நூல்கள். உமாபதி சிவாச்சாரியார் எங்க இருக்கார்? இதான் உமாபதி சிவாச்சாரியார். ஆக மெய்கண்டார் அருளியது 1 நூல். அடுத்ததாக அருள்நந்தி சிவாச்சாரியார் 2 நூல். மறைஞான சம்பந்தர் எதுவும் நூல் அருளவில்லை, நமக்கு கிடைக்கவில்லை. உமாபதி சிவாச்சாரியார் அருளியது 8. ஆக 1 + 2 1 + 2 3 3 + 8 எவ்வளோ ஆச்சு? 11 நூல்கள் ஆச்சு. இன்னும் ஒரு 3 நூல்களை எழுதியவர்கள் இந்த படத்துல இல்லை. அது மணவாசகம் கடந்தார் மற்றும் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார், திருக்கடவுர் நாயனார். அவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு நூல் செஞ்சிருக்கிறாங்க. ஆக இப்போ சைவ சித்தாந்தம் அப்படின்னா இந்த 14 நூல்களைத்தான் நாம் ஒரு பேக்கேஜ் என்று சொல்லக்கூடிய இந்த தோத்திர நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய புனித நூல் எது அப்படின்னு கேட்டால் எப்படி நமக்கு தெரியாதோ அப்படி இதையும் தெரியாமல் இருந்துடக்கூடாது. நம்முடைய புனித நூல் எது? ஒரு இஸ்லாமியரை போய் எந்த இஸ்லாமியர் குழந்தையிலேருந்து பெரியவங்க வயதானவர் வரைக்கும் உங்களுடைய புனித நூல் எதுன்னு கேட்டால் டான்னு சொல்லுவார். பார்த்துருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களான்னா எஸ் தான் சொல்லுவார், மாற்றியே சொல்ல முடியாது. ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த ஒரு குழந்தையிலேருந்து பெரியவர் வரைக்கும் உங்களுடைய புனித நூல் எதுன்னு கேட்டால் டான் அப்படின்னு சொல்லுவாங்க. படிச்சிருக்கீங்களா? எஸ், காலையில் இருந்த ஒன்று படிப்போம், மதியம் படிப்போம், மாலை படிப்போம் அப்படிலாம் சொல்லுவார். நமக்கு தான் எல்லாமே ஓப்பன். நம்முடைய புனித நூல் எது என்று தெரியாது. சிலருக்கு தெரியும் பகவத்கீதை என்று சொல்லுவார்கள். சொல்றதுல பாதி பேர் பகவத்கீதையை பார்த்துருக்க மாட்டார்கள், பார்த்ததுல பாதி பேர் படிச்சிருக்க மாட்டார்கள், படித்ததுல பாதி பேருக்கு அது என்னன்னு புரிஞ்சிருக்காது. அதுதான் நம்முடைய புனித நூல்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு சைவர்களுக்கு இந்துக்களிலும் உயர்வானது இந்த சைவம், சிவம் சம்பந்தமானது. சைவம்னா சாப்பாடு சைவம்ல, சிவம் சிவம் சிவம். எப்பெல்லாம் சைவம்னு நம்ம பேசுகிறோமோ சிவத்தை பேசுகிறோம்னு ஞாபகம் வச்சுங்க. சிவம் சம்பந்தப்பட்டது தான் உயர்வானது அப்படிங்கிறத அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க. மேற்கண்ட சைவ சித்தாந்த சாத்திரங்கள் 14 நூல்களுள் தலை சிறந்ததாக கருதப்படுவது மெய்கண்டார் இயற்றிய சிவஞான போதம். இதில் 14 நூல்கள் இருந்தாலும் இந்த 14ல் எதுப்பா பெஸ்ட்டு, எது சூப்பர் அப்படின்னா இந்த சிவஞான போதம். ஒரு சினிமாவில் ஒரு 5 சாங் 7 சாங் இருந்தாலும் ஏதாவது 1-2 சாங் சூப்பர் ஹிட் ஆகும். சூப்பர் ஹிட் சாங்ஸில் ஒரு எல்லாமே வராது. அதுபோல் இந்த இதில் முதன்மையான நூல் எது, அடிப்படையான நூல் எதுன்னு இந்த 14 நூல்களில் சொன்னால் சிவஞான போதம் அதுதான் முதன்மையான நூலாக எல்லா அருளாளர்களும் ஏற்றுக்கொண்டு போற்றி வருகிறார்கள். தலை சிறந்ததாக கருதப்படுவது மெய்கண்டார் இயற்றிய சிவஞான போதம். இந்த 14 நூல்களும் பல்வேறு ஆசிரியர்களால் இயற்றப்பட்டிருப்பினும், எத்தனை ஆசிரியர்? மொத்தம் 3, 2, 5, 1, 6 ஆசிரியர்கள். குறித்து கொள்ளுங்கள், 6 ஆசிரியர்கள். திருவியலூர் நாயனார், திருக்கடவுர் நாயனார், மெய்கண்டார், அருள்நந்தி சிவாச்சாரியார்,
மணவாசம் கடந்தார் 5 பேர். மீதி 8 நூல்களை அருளியவர். சித்தாந்த அட்டகம் என்று சொல்வார்கள். அட்டம்னா 8, அட்டலட்சுமி அஷ்டலட்சுமின்னு சொல்கிறோம். இந்த அட்டகத்தை அருளியவர் உமாபதி சிவாச்சாரியார். ஆக ஒரு மேலே இருக்கிறதுல ஒரு 1 2 3 4 5 ஆசிரியர்கள் உமாபதியோடு சேர்த்து 6 ஆசிரியர்கள் அருளிய 14 நூல்கள். எல்லாத்தையும் குறித்து கொள்ளுங்கள். உங்களுடைய இடது கண் என்னப்பா அப்படின்னா திருமுறைப்பா. இந்த கண்ணுக்கு என்ன பேரு? திருமுறைன்னு பேர், திருமுறைகள்னு பேர். அப்படியா? என்னப்பா திருமுறைகள்? 12 திருமுறைகள், 12 திருமுறைகள். அதை அருளியது 27 அருளாளர்கள். இந்த இடது கண்ணுக்கு பெயர் நமக்கு தோத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய திருமுறைகள் தான் நமக்கு இடது கண். வலது கண் என்னப்பா அவனுக்கு அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் சாத்திரம்ப்பா, மெய்கண்ட சாத்திரம் என்று பெயர். அப்படி சைவ சித்தாந்த நூல்கள் நம்ம சொல்றோம். இதுதான் நம்மளுடைய வலது கண். இதிலே 14 நூல்கள் இருக்கின்றது, 6 ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். இதைத்தான் நாம் நம்முடைய சித்தாந்தத்தின் கோர். ஒரு ஃப்ளைட்டில் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனால் அதோட வால் எப்படி இருக்குது, இன்ஜின் எப்படி இருக்குது, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அது ஒரு பிளாக் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே தான் லேட்டஸ்ட் தகவலெல்லாம் அது ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ சமீபத்தில் கூட குஜராத்தில் ஒரு ஃப்ளைட் எரிஞ்சப்போ அது இன்ஜினை தேடினாங்களா வீலை தேடினாங்களான்றதை விட பிளாக் பாக்ஸ் எங்கன்னு தான் தேடினாங்க. அதுபோல் இதில் 14 நூல்கள் இருந்தாலும் இதுக்கெல்லாம் பிளாக் பாக்ஸாக இருக்கின்றது நம்மளுடைய சிவஞான போதம். அதை அருளியவர் மெய்கண்டார். இந்த 14 நூல்களும் பல்வேறு ஆசிரியர்களால் இயற்றப்பட்டிருப்பினும் இவற்றுள் தலையாய நூலை எழுதிய மெய்கண்டார் பெயரிலே முழு தொகுதியையும் மெய்கண்ட சாத்திரம் என்று சொல்கிறார்கள். இந்த 14 நூல்களுக்கும் என்ன பெயர்? மெய்கண்ட சாத்திரங்கள் என்று பெயர். குறித்துக் கொள்ளுங்கள், மெய்கண்ட சாத்திரங்கள். இவ்வாறு மெய் ஞானமானது மேற்கண்ட சந்தான துறவர்கள் வழியாக, சந்தானம்னா பரம்பரை, இந்த குரு சந்தானம் அது வழியா நம்மை வந்து அடைந்தது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அந்த நூல்கள் எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? சிவபெருமான் இருக்காரு, அதுக்கப்புறம் நந்திதேவர் இருக்காரு, சனத்குமாரர் இருக்காரு, சத்தியஞான தரிசனி இருக்காரு, பரஞ்சோதி முனிவர் இருக்காரு, அவரிடம் உபதேசம் பெற்ற மெய்கண்டார் இருக்காரு, மெய்கண்டாருக்கு அடுத்து அருளந்தி சிவம் இருக்காரு, உமாபதி மறைஞான சம்பந்தர் இருக்காரு, உமாபதி சிவம் இருக்காரு, அதுக்கு கீழே கையில அறக்கட்டளை இருக்கு, அதுக்கு கீழே நம்ம இருக்கோம். அப்ப மேல சிவபெருமான், கீழே நம்ம, ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இதை விட வேற என்ன வேணும்? சிவனையே பத்தி தெரியாம ஒரு பெரிய மெர்சிடிஸ் பென்ஸ் ஆடி கார் அது கொடுத்திருந்தா இந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கை. சிவனை தெரிஞ்சு சைக்கிள் கொடுத்திருந்தாலும் பெஸ்ட் வாழ்க்கை அது. சிவனை தெரியாம 25 பெஸ்ட் கார் நம்ம வச்சிருந்தாலும் அது வேஸ்ட் லைஃப். அதை வைத்துக்கொண்டு என்ன பண்றது? சிவத்தை தெரியலையே உனக்கு. ஆக நம்முடைய பரம்பரை என்று சொன்னால் கைலை அறக்கட்டளையில யாரெல்லாம் இந்த சைவ சித்தாந்தத்தில் சேர்ந்திருக்கிறீங்களோ, ஏற்கனவே மற்ற இடங்களிலே சைவ சித்தாந்தம் படித்தாலும் சேம் தான். இந்த சித்தாந்தத்தை பதிபசு பாச ஞானத்தை இவர்கள் அனுப்பிய அந்த ஞானத்தை யார் படிக்கின்றார்களோ இதுதான் மெய் ஞானம். இதுதான் உண்மையான சொத்து. இது உயிரின் சொத்து. உயிர் என்றும் அழியாது. பின்னாடி படிக்க போறோம். உடல் அழியும். இந்த உடலுக்கு நான் எத்தனை டை அடிச்சாலும், இந்த உடல்ல எத்தனை ரிங் நான் போட்டாலும், எவ்வளோ செயின் போட்டாலும், எவ்வளோ பிரேஸ்லெட் போட்டாலும் எல்லாம் அழியக்கூடியது. உடலே அழியக்கூடியது. உடல்ல போட்ட பிரேஸ்லெட் மட்டும் என்ன அப்படியேவா இருக்கு போகுது? அது ஒரு பிரேஸ்லெட்ல காமிக்கிற ஒரு ஆர்வத்தை நம்மளுடைய உயிர்ல ஏன் காமிக்கிறது இல்லை? ஒரு பிணத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியணும்? அது உள்ள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உயிர் இருந்தது, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிர் இருந்தது, இப்போ அது உள்ள உயிர் இல்லை. உயிர் இருக்கும்போது டேடியா இருந்தது, உயிர் பிரிஞ்ச உடனே பாடி ஆயிடுச்சு. இப்போ டேடிக்கும் பாடிக்கும் என்ன வித்தியாசம்? உயிர் உள்ள இருந்தா டேடி, உயிர் வெளியில இருந்தா பாடி. என்றோ ஒரு நாள் உங்களுக்கும் உயிர் போகும், எனக்கும் உயிர் போகும், என்னுடைய பிள்ளைக்கும் உயிர் போகும், என் பேரனுக்கும் உயிர் போகும். சத்தியம். எப்படி சொல்றோம்? நம்ம தாத்தாவுக்கு போயிருக்கு, முப்பாட்டனுக்கு போயிருக்கு, அவனில் எவனுமே இல்லை, ராஜராஜன் கூட இல்லை. அதனால உயிர் என்பது போகும் உடலை விட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஸோ எது போக போகின்ற உடல், அதற்கு நம்ம காட்டுற ஒரு ஆர்வத்தை போகாத உயிருக்கு காட்டுறதுல என்ன தவறு? உடலை வளர்க்கறதுக்கு 90% நேரத்தை செலவு பண்ணுங்க. 24 மணி நேரம் தினந்தோறும் இருக்கிறது.
உடலை வளர்க்கறதுக்கு 90% செலவு பண்ணும். குறைவா பண்ண வேண்டாம். ஃபுல்லா 90% பண்ணும். ஒரு 10% இந்த உயிருக்காக செலவு பண்ண முடியாதா? உயிர் இல்லைன்னா உடல் இல்லைன்னு தெரியும். ஆனா உடலுக்கு பண்றதில்ல, உயிருக்கு கொஞ்சம் கூட நம்ம பண்றதில்ல. அப்படின்னு என்ன பண்ணணும் நம்ம? 90% அந்த உயிருக்காக செலவு பண்ணிட்டு 10% தான் உடலுக்காக செலவு பண்ணணும். நம்ம தலைகீழா பண்றோம். அதை கூட சிலர் ஃபுல்லா பண்றதில்ல. 24 மணி நேரத்துல 10%னா என்ன? 2.5 மணி நேரம். ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் என்னுடைய உயிருக்காகவும் அது உள்ளே இருக்கின்ற சிவபெருமானுக்காகவும் செலவு பண்ண முடியாது. நீ பிறந்ததே வேஸ்ட். வேற எதுக்கு பிறந்த? 10% தானமா சொல்றோம். 90% நீ செலவு பண்ணிக்க. 10% ஆஃப் த டைம் உயிருக்கும் இறைவனுக்கும் கொடுக்கல அப்படின்னா அது அந்த பிறவி எதுக்கு? மனிதனாக பிறந்தது எதுக்கு? இப்போ நம்ம கீழே அறிவற்றது, அறிவு குறைவானது இருக்கு. 5 அறிவு உடைய மிருகங்கள், விலங்குகள் எல்லாம் இருக்கு. ஒரு சிங்கம், டைகர் இருக்கு, லைன் இருக்கு. அது ஏதாவது சிவபுராணம் பாடுதா அப்படின்னா பாடல. ஏன்? தெரியல, பாடல. பாடணும்னு தெரியல, அதனால பாடல. உங்களுக்கு எனக்கும் பாடணும்னு தெரியும், ஆனா பாடல. அப்போ அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? அது தெரியாத விலங்கு, இது தெரிஞ்ச விலங்கு. அது அது ஒரு இடியட் அனிமல், இது இன்டெலிஜென்ட் அனிமல். அது பண்றதைத்தான் நம்ம பண்றோம். அது பாடுறதில்ல சிவபுராணம், நம்மளும் பாடுறது. அது கறி திங்குது, நம்மளும் கறி திங்கிறோம். கைலாயத்தில் ஸ்ரீகண்ட பரமசிவனால் அருளப்பட்ட சிவஞானம், கைலாயத்தில் அருளப்பட்ட சிவஞானம் சிவபெருமானே முதலில் அருளியது. அப்படியே இறங்கி நந்திதேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர், மெய்கண்டார். மெய்கண்டாருக்கு வரும்பொழுது நமக்கு நூல்கள் ஆயிடுச்சு. சிவஞான போதத்தை வெளியிட்டு விட்டார். மெய்கண்டாருடைய சிவஞான போதம், சிவஞான போதம் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ பரஞ்சோதி முனிவர் படித்தது நமக்கு கிடைச்சது, அது கிடைக்காது நமக்கு. ஆனால் மெய்கண்டார் அறிந்ததை மெய்கண்டார் சிவஞான போதம் என்று டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டார். அதை நம்ம வீட்டில் வச்சு படிக்கிற அளவுக்கு நம்ம உயர்ந்துட்டோம். இப்போ மெய்கண்டார் மூலமாக நமக்கு இந்த சிவஞான போதமாக அந்த ஞானம் கிடைத்திருக்குது அப்படின்னா, மேன்மை பொருந்திய சிவஞான போதத்தை, இது சாதாரண நூலா, இது சாதாரண சப்ஜெக்டா நம்ம படிக்கிறது? ஒரு குமுதம், குங்குமம், ஆனந்த விகடன், வீக்லி மேகசின், நியூஸ் பேப்பர் மாதிரியா இதை படிக்கணும்? நல்லா குளிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு நெத்தியில திருநீர் பொட்டு வச்சுக்கிட்டு அப்படிதான் நம்ம இந்த பாடத்தையே படிக்கணும். இது கிடைச்சதே கிஃப்ட் நமக்கு. இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக சொல்லித்தர மாட்டாங்க. 23வது குருமகா சன்னிதானம் திருவாவூர் இப்போ இருக்கிறவங்களுக்கு முன்னாடி இருந்த சன்னிதானம் தான் இதை பரவலாக்கினார். எல்லாரும் படிக்கட்டும், அங்கங்கே பயிற்சி மையம் ஆரம்பிங்க அப்படின்னு மேனாள் இயக்குனர் ஐயா வைத்தியநாதன் ஐயா, அவங்களெல்லாம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு நம்ம இதை பேச முடியாது. இன்னைக்கு நம்ம ரொம்ப எளிமையாக பிரிண்ட் அடித்து பிடிஎஃப்ல வச்சுக்கிட்டு நம்ம யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்கோம். இதை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இது மாதிரி கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இது மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மலாம் லக்கி. நம்ம சொல்றோம் இது கலியுகம், இது மோசமான யுகம். அப்படி நமக்கு நல்லது. யாரு பதிபசு பாசம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த காலம் நல்ல காலம். ஏன்? இந்த பதிபசு பாச பாடத்தையே நம்ம பார்த்துருக்க முடியாது 100 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ நம்ம எல்லாரு கையிலையும் இது தவழுது. 30 rupees ஒரு பிளைன் தோசை கூட 30 ரூபாய்க்கு மேலே தான் ரேட். கல்லு தோசை வாங்கினாலும் 30 ரூபாய்க்கு மேலே தான். சிவஞான போதம் நமக்கு 30 ரூபாயில கிடைக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஞானத்தை நம்ம இப்படி விளையாட்டா படிக்கிறோம், பேசுறோம், வாட்ஸ்அப்ல படிக்கிறோம் அப்படின்னா நாம் சிவபெருமானுக்கு எவ்வளவு நெருக்கமாக வந்து விட்டோம் என்பதை உணரலாம். அதுக்கு அண்டர்லைன் பண்ணிக்க. சைவ சித்தாந்த சுடர் படிச்சா என்ன பயன் என்றால், உடனடி நிச்சயமான பயன் என்னவென்றால், இன்று நேற்று இந்த வகுப்புக்கு முன்னாடி நீங்க சிவபெருமானுக்கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்தீங்களோ, ஒரு தோராயமா இந்த கடைசி பக்கத்தை படிப்பதற்குள் அவருக்கு பக்கத்திலேயே போய் நெருங்கி கட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிடுவீங்கிறது சத்தியம். இப்படி ஒரு 30 ரூபாய்க்கு இப்படி ஒரு பாடமா? இது இப்படி படிச்சா கட்டி பிடிச்சிடலாம் அப்படின்னா அப்புறம் ஏன் ரிஷிகள்லாம் வந்து இமயமலையில தவம் செய்யறாங்க? இப்படிலாம் சந்தேகங்கள் நமக்கு வரலாம்.
அனுபவப்பட்ட மாணவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா நான் சில மாணவர்கள்ட்ட கேட்குறது, நேர்முகத் தேர்வில் இந்த கேள்வியை நான் சிலர்கிட்ட கேட்குறது உண்டு. இந்த பாடம் ஓகே படிச்சிங்க, பட்டம் வாங்குறது அதெல்லாம் ஓகே, வாழ்க்கையில் ஏதாவது பயன்பட்டுதா? இது வாழ்க்கைக்கு பயனுள்ள பாடமா இல்லை வெறும் ஏட்டு சுரக்காயா? எத்தனையோ பாடம் நம்ம படிச்சிருக்கிறோம், எத்தனையோ கதைகள் பாலகுமாரன் படிச்சிருக்கிறோம், பட்டுக்கோட்டை பிரபாகர் படிச்சிருக்கிறோம், சுஜாதா கதை படிச்சிருக்கிறோம், எத்தனையோ கதை படிச்சிருக்கோம், அது போல இது ஒன்றா அப்படின்னு கேட்டா அதில் அவங்க பயன்கள் சொல்லும் பொழுது எல்லோரும் மறக்காம சொல்ற ஒரு பயன், ஐயா சிவபெருமானுக்கு பக்கத்துல வந்துட்டோங்கிறது உணர முடியுது அப்படின்னு முன்னாள் மாணவர்கள் சொல்றாங்க. அதனால இந்நாள் மாணவர்கள் அதை கண்ணை மூடிக்கிட்டு நம்பி அதே போல நீங்க நினைத்து பாவனை செய்து படித்தால் நிச்சயமாக சிவத்தின் பக்கத்திலே இருக்கிறதை நாம் உணரலாம். இப்படிப்பட்ட மந்திர நூல் இது. நமது முன்னோர்கள், முனிவர்கள், ரிஷிகள் பல நூற்றாண்டுகளாக தவமிருந்து பெற்ற ஞானத்தை 13ஆம் நூற்றாண்டில் மெய்கண்டாருக்கு பின்னரும் கூட ஆதீனங்களில் மட்டுமே பெற முடிந்த ஞானத்தை, ஆதீனத்துல போய் இருக்கணும், அங்கேயே பணி செய்யணும், அப்புறம் தம்பிரான் சாமிகள் ஆகணும், அப்பதான் இதெல்லாம் சொல்லி தருவாங்க. இந்த மாதிரி யூடியூப்ல எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம் அப்படிலாம் ஒரு காலத்துல கிடையாது. அப்படிப்பட்ட ஞானத்தை நாம் பெறுகிறோம் என்றால் இது நாம் முற்பிறவிகளிலே செய்த தவத்தை காண்பிக்கிறது. இதை ஒரு சார்ட் வடிவத்தில் கொடுத்துருக்குறோம். முன்னால நம்ம சொன்னதை சிவபெருமான் ஸ்ரீகண்ட பரமசிவமாக இருந்து அருளியதை முதல்ல 4 பேர் 1 2 3 4 திருநந்தி தேவர், சனத்குமாரர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதியார், இந்த 4வர் எங்க போனாலும் 4வர் நமக்கு இருக்கிறாங்க. அகச்சந்தானத்திலையும் ஒரு 4வர் இருக்காங்க. ஆனா புறச்சந்தானத்திலேயாவது ஒரு 5வர் இருக்கக்கூடாதா? இங்கேயும் 4வர் தான் இருக்கிறாங்க. சரி, நம்முடைய திருமுறைகள் எடுத்தாக்க அதுல யார் இருக்காங்க? அதுலேயும் 4வர் தான் இருக்காங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். 4 பேர் போற பாதையில போ, 4 பேர் பேச்சை கேட்டு நட, 4 பேர் வழியில் செல் அப்படின்னா இவங்க 4 பேர், அவங்க 4 பேர், இவங்க 4 பேர், நமக்கு 12 பேர் இருக்காங்க. சரி, இந்த முதல் 4வரும் அகச்சந்தான குறவர்கள் என்று அழைக்கின்றோம். அடுத்த 4வரை புறச்சந்தான குறவர்கள் என்று அழைக்கின்றோம். இதுல மெய்கண்டார் அவர் தான் நம்ம இந்த சிவஞான போதத்தை அருளியதாலும் நம்ம இந்த புறச்சந்தான குறவு பரம்பரையிலே அவர் முதன்மையானவராக இருப்பதாலும் மெய்கண்டாரை பற்றி சில பயோடேட்டா, அவரை பற்றி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஒரு 700 ஆண்டுகளுக்கு முன்னால், உங்களுடைய இதை அப்படியே கொஞ்சம் தள்ளி போடும், 700 இயர்ஸ் பேக் அப்படியே முன்னாடி போகும். 13ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கடலூர் மாவட்டத்தில், தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே கடலூர் என்ற ஒரு மாவட்டம் இருக்கின்றது. அந்த மாவட்டத்தில் பெண்ணாகடம் என்ற ஊரில், இந்த மாவட்டத்திலே பெண்ணாகடம் என்ற ஊர் இருக்கின்றது. அச்சுத கலப்பாளர் மற்றும் மங்களாம்பிகை பெயரை குறித்து கொள்ளவும். அந்த தம்பதியர் கணவனுடைய பெயர் அச்சுத கலப்பாளர் என்று பெயர், சிறந்த சிவனடியார், மற்றும் மங்களாம்பிகை அவரை விட சிறந்த சிவனடியை என்ற சிவனடியார் தம்பதியருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. திருமணமாயிருந்தது, அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லை. 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் தள்ளி போய்கிட்டே இருக்கு, இன்னும் குழந்தை பிறக்கவில்லை. அருள்நந்தி சிவாச்சாரியாரின் வழிகாட்டுதல் படி, இந்த கதையை நாம் பின்னாடி தெரிஞ்சுக்குவோம். மெய்கண்டார் பிறக்கலை, அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அதனால அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க, அருள்நந்தி சிவாச்சாரியார்கிட்ட வந்து கேட்குறாங்க, சாமி இது மாதிரி குழந்தை இல்லாமல் இருக்கோம், சரி இப்போ அது நடக்கும், இப்போ நடக்கும், நாங்களும் வருஷம்தான் ஓடிக்கிட்டு இருக்கு, நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அருள்நந்தி சிவாச்சாரியார் என்ன பண்றாரு, தேவார புத்தகத்தை கையில் எடுக்கிறார். தேவார புத்தகத்தை கையில் எடுத்து ஜோசியம் பார்க்குற மாதிரி, இதை நூல் சாற்றி பார்ப்பதுன்னு சொல்லுவாங்க, நூல் இருக்குல்ல இது, இந்த நூல். ஸோ கண்ணை மூடிக்கிட்டு நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி ஏதோ ஒரு பக்கத்தில் அப்படி இன்சர்ட் பண்ணி, ஓகே அது இந்த கிளி ஜோசியத்திலலாம் கிளி கார்டு எடுத்து கொடுக்குற மாதிரி, ஓகே அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, திருஞான சம்பந்த பெருமான் திருவெண்காடுங்கிற தலத்தில் அருளிய ஒரு பதிகமாகிய கண் காட்டு நுதலானும் கனல் காட்டும் கையானும் அப்படின்னு ஆரம்பிக்கின்ற அந்த பாடல் வருகிறது. அதுல அடுத்த அதே பாடல்ல 2வது பேராகிராஃப்ல, பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் அப்படின்னு எழுதியிருக்கு.
அதை விட வேற என்ன வேணும்? பேய் அடையா இந்த பதிகத்தை பாடுகின்றவர்களுக்கு பேய்னா என்ன? தீய குணங்களே பேய் தான். பேய்னா அந்த சினிமாவில் காமிக்கிறாங்களே கால் இல்லாம வெள்ளையா பறக்கிறது, அது இல்லை. தீய எண்ணங்களே பேய் தான் நமக்கு. பேய் அடையா, நம்ம கிட்ட தீய சக்திகள் தீய எண்ணங்கள் அதெல்லாம் நம்ம கிட்ட வராது. பிரிவெய்தும், இருக்கிறதும் நம்மளை விட்டு போகும். பேயடையா பிரிவெய்தும், பிள்ளையினோடு உள்ள நிலைவு. எனக்கு ஒரு பிள்ளை பிறக்காதா? அந்த அம்மா நினைக்கிறாங்க, என்னுடைய வயிறு இப்படி இளம் வயிறாவே இருக்கிறதே, இது ஒரு பெரு வயிறு ஆகாதா? நான் மலடி இல்லை, நான் தாய் என்பதை இந்த சமுதாயத்துக்கு என்னால் காமிக்க முடியாதா? அந்த அம்மாவுடைய இயக்கம். அவருடைய இயக்கம், நான் ஒரு ஆண் என்பதை நான் நிரூபிக்க முடியாதா அப்படிங்கிறது அவருடைய இயக்கம். எங்களுக்கு ஒரு அருள் குழந்தை பிறக்காதா? எல்லார் வீட்லேயும் நல்ல நல்ல குழந்தைகள்லாம் இருக்குதே. இந்த குழந்தை 3 வயசுலேயே பஞ்சபுராணம் பாடுது, அந்த குழந்தை 5 வயசுலேயே சைவ சித்தாந்த சுடருக்கு பேட்ச் 6ல் அப்ளை பண்ணுது. நமக்கு ஒரு குழந்தை பிறக்காதா? அந்த குழந்தை திருஞான சம்பந்தர் மாதிரி இருக்காதா? அந்த குழந்தை இது மாதிரி இருக்காதான்னு அவங்க இயங்கி கொண்டே இருக்கிறார்கள், கணவனும் மனைவியும். அப்போ இந்த ஏட்டில் என்ன சொல்லுது? பிள்ளையினோடு உள்ள நினைவு, குழந்தை வேணும்னு நீங்கள் நினைக்கிற நினைவு ஆயினவே வரம் பெறுவர். இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், நிறைவாக கிடைக்கும். வரம் பெறுவர். சிவபெருமான் தெரியும் உங்களுக்கு, எது கேட்டாலும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவார். அது ஒன்று தான் தெரியும். அவர் வாயை திறந்து பேசினா ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவார், அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவார். வேற எதையும் பேச மாட்டார். வேற எதையும் பேசினதா தெரியல எனக்கு. ஆக அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரம் கொடுக்கிற பெருமான் எதை கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் சொல்வார். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுவதும் தருவோய். வேண்டி இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, அப்படியே ஆகட்டும். பெரிய பெரிய அசுரர்கள் வேண்டி நான் தேவர்களை எல்லாம் கொலை செய்யணும், எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னா அப்பவும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு, என்னைய யாராலையும் கொல்ல முடியாது, அப்படி ஒரு வரம் எனக்கு வேணும், அப்படியே ஆகட்டும். வாயை திறந்தா அப்படியே ஆகட்டும் தான் சிவபெருமான். அவனை நம்ம என்ன நினைக்கிறோம்? அழிக்கும் கடவுள், ஆட்டி வச்சிருவான், பிரிச்சிருவான், உடைச்சிருவான், ஜாக்கிரதை, திருநீர் வைக்காத, அழிச்சிரு, மொத்த கழுவிட்டு வீட்டுக்கு வா, கோயில்ல வச்சுக்கோ, வீட்டுக்குள்ள வரும்போது கழுவிட்டு வா, குடும்ப பெண்ணா இரு. திருநீர் வச்சா குடும்ப பெண் இல்லையா? என்னப்பா சமுதாயம் இது? திருநீர் வைக்கலன்னு தான் குடும்ப பெண் இல்லைன்னு சொல்லலாம், திருநீர் வச்சா குடும்ப பெண். திருநீரை அழிச்சிட்டு உள்ளவா, உத்ராக்கத்தெல்லாம் கழட்டி போடு அப்படின்னு சொல்லி மிரட்டுகிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த சிவனடியார்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகி குழந்தை பேர் இல்லாதவங்க இதை பாடும் பொழுது, பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர். ஐயுற வேண்டா ஒன்று. நமக்கு சந்தேகம் வந்துடும். டாக்டரே சொல்லிட்டாரு, இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு, இது ஃபிட் ஆகாதுன்னு சொல்லிட்டாரு. இது ஆணுக்கு. பெண்ணுக்கு அது ரொம்ப சின்னதா இருக்கு, அது வளர்ச்சி ஆகாதுன்னு சொல்லிட்டாரு, இடம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி டாக்டரே சொல்லிட்டாரு. நாங்க எங்க பார்த்துருக்கோம் தெரியுமா? கார்த்திக் கத்தரிப்புல பார்த்துருக்கோம், சென்னையில அந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருக்கோம். அவங்களே முடியாதுன்னு சொல்றது, இந்த பாட்டை படிச்சா ஆயிடுமா? வேயிரு தோழி பங்கன் விடமன்ற அது படிச்சா ஆயிடுமா? கண்காட்டு முதலானந்த படிச்சா ஆயிடுமான்னு நமக்கு கேள்வி வருங்கிறதுனால திருஞான சம்பந்த பெருமான் ஐயுற வேண்டா ஒன்றும் சொல்லியிருக்காரு, சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி அருளந்தி சிவாச்சாரியார் வழிகாட்டுறார். இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு நூல் சாத்தி காண்பித்தவர் அருளந்தி சிவாச்சாரியார். இப்போ மெய்கண்டார் பிறந்து குழந்தையாகி அவருக்கு சீடனாக உட்கார்ந்துருக்கிறார் அருளந்தி சிவாச்சாரியார். ஏன் அப்படி? இவரு கயிறு சாத்தி பார்த்து இவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்லி அந்த கோயிலுக்கு போங்க, தேங்காய் உடைங்க, பழம் பூ பறிச்சு போடுங்க, பாடுங்கலாம் சொல்லி ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு இவர் என்னவா இருக்கணும்? குருநாதரா தானே இருக்கணும். இவங்க அப்பா அம்மாவுக்கே குருநாதர், குழந்தைக்கு சீடராயிடுறார். ஏன்? நான் அப்படின்னு சொன்னார், அதனால சீடராயிட்டார். நம்ம வாழ்க்கையிலையும் இதுலையாவது நான் தான் அறக்கட்டளை நடத்துறேன், நான் தான் சைவ சித்தாந்தம் நடத்துறேன், நான் தான் பண்றேன்னு சொன்னா குருவா இருக்க வேண்டியவன் சீடன் ஆயிடுவ அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அருளந்தி சிவாச்சாரியாரின் வழிகாட்டுதல் படி குழந்தை பிறக்க வேண்டும் என்பதற்காக திருவெண்காடு சென்று திருஞான சம்பந்த பெருமான் அருளிய திருவெண்காட்டு பதிகத்தை இது எல்லாரும் குறித்து கொள்ளுங்கள். யாருக்கெல்லாம் குழந்தை பேரு வேண்டுமோ, உங்க பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணும், உங்க பையனுக்கு குழந்தை பிறக்கணும், உங்களுக்கு குழந்தை பிறக்கணும், குழந்தை வேண்டும் என்றால் இந்த பதிகத்தை பாடினால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும். எனக்கு தெரிந்து அத்துணை பேருக்கும் குழந்தை பிறந்திருக்கு. யாரெல்லாம் இந்த சப்ஜெக்ட் எனக்கு ஞாபகத்தில் எனக்கு சம்மந்தப்பட்டவர்களோ அவங்க அத்தனை பேருக்கும் பிறந்துருச்சுன்னு ஒருத்தர் கூட பிறக்காம இல்லை. அப்படின்னா பாருங்க, 100% கேரண்டின்னு அர்த்தம்.
ஏன் நான் சொல்றேன், ஐயுற வேண்டா ஒன்றும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்கிறார். அவருடைய வாக்கு பொய்யாகுமா? எப்ப பொய்யாகும்னா, நம்ம நம்பிக்கை இல்லாம பாடினா பொய்யாகும். இதுல எல்லாம் ஆயிடுமா அப்படின்னா எப்படி ஆகும்? ஆகும் அப்படின்னா ஆகும். நம்ம நிறைய நம்ம அருளாளர்கள் நம்ம அதுக்கு நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கே போய் அந்த ஊரில் திருவெண்காடுங்கிற ஊருக்கு போய் அங்கேயே தங்கி அங்கே இருக்கிற திருக்குளங்களிலே நீராடி அங்கே இருக்கிற பூ வனங்களிலே அங்கே இருக்கிற பூக்களை எல்லாம் பறித்து சாமிக்கு இட்டு வழிபாடு செய்கின்றார்கள். அப்படி வழிபாடு செய்து வரும்பொழுது ஒரு நாள் கனவுல சிவபெருமான் தோன்றி, இந்த பிறவியில் உமக்கு குழந்தை பாக்கியம் என்பது இல்லை, இதுதான் விதி, ஏற்கனவே விதிக்கப்பட்டதுன்னு சொல்றான்ல, விதியை வெல்ல முடியுமா, விதியை என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாமே, அப்படி அந்த விதியில என்ன சொல்லியிருக்குன்னா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கு. நம்ம பின்னாடி படிக்க போறோம். அந்த விதின்னு சொன்னா பிராரத்தம், நிகழ்கால வினை, இந்த பிறவிக்கான வினை. இந்த பிறவியில இவ்வளோ இன்பத்தை அனுபவிக்கணும், இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கணும், இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு இறைவன் அமைச்சு கொடுத்துருக்கிறார். அதை முடிக்காம போக முடியாது, அதை முடிச்சுட்டு இருக்கவும் முடியாது. இது பொறுப்பு பெருமாள். பெருமாள் தான் காக்கும் கடவுள், சிவன் அழிக்கும் கடவுள்னு சொல்றானா. பின்னாடி படிப்போம் அதை பத்தி. ஆக இப்போ திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களாம் இந்த பதிகத்தை பாடி அந்த தளத்திலே இந்த பதிகத்தை நம்பிக்கையுடன் கணவனும் மனைவியும் இல்லைன்னா அவங்களுடைய பெற்றோரும் பாடினால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும். சுவேதவன பெருமான் அருளால் கிடைத்த குழந்தை என்பதால் அவர்களின் குழந்தைக்கு சுவேதவன பெருமாள் என்றே பெயர் சுட்டுகிறார்கள். அந்த சாமியினால பிறந்ததுன்னு சொல்லி சாமி பேரையே அந்த குழந்தைக்கு வைக்கிறாங்க. அந்த பெண்ணாகடம்ங்கிறது அவங்க ஊர். அங்கிருந்து அவங்க மாமா வீடு இருக்கு, அந்த தாயாருடைய சகோதரர். அவங்க இருக்கிறது வந்து திருவெண்ணைநல்லூர் அப்படிங்கிற ஊர். அந்த ஊருக்கு அந்த குழந்தை மாமா வீட்டுக்கு வருது. சின்ன குழந்தைங்க வரும் இல்லையா, அது போல மாமா வீட்டுக்கு அந்த குழந்தை வருது. அப்படி திருவெண்ணைநல்லூரில் உள்ள மாமா வீட்டில் குழந்தை வந்து சில மாதங்கள் இருந்தது. 2 வயது குழந்தை வாசலில் விளையாடி கொண்டிருக்கும் போது, வாசல்ல குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடும் பொழுது மேல பரஞ்சோதி முனிவர் பறந்து போறார். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பரஞ்சோதி முனிவரை? பறந்து போன முனிவருக்கு பேரு பரஞ்சோதி முனிவர்னு பேர். பரஞ்சோதி முனிவர் அவரு கைலாயத்துல இருந்து இதை நோக்கி பொதிகை மலையை நோக்கி போகும் பொழுது இந்த ஊர் கிராஸ் ஆகுது. அப்போ இதெல்லாம் இறைவனுடைய கணக்கு. போகும்போது திடீர்னுலாம் தோணலை, இதெல்லாம் இங்கே இந்த குழந்தை பிறக்கிறப்பவே அவர் சொல்லிட்டார்ல, என்ன சொல்லியிருக்காரு, திருஞான சம்பந்தனை போலவே உமக்கும் ஒரு தெய்வ மகந்தனை அருளுவோம் அப்படின்னு. சிவபெருமானுக்கு தெரியாதா? அவர் 3 காலங்களையும் உணர்ந்தவர். வருங்காலத்துல என்ன நடக்க போகுதுங்கிறது அவருக்கு தெரியும். ஆக வருங்காலத்துல மெய்கண்டார்னு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பெண்ணாகடத்துல பிறந்தாலும் திருவெண்ணைநல்லூருக்கு போகும். திருவெண்ணைநல்லூர்ல போய் வாசல்ல விளையாடும். அப்ப இந்த பரஞ்சோதி முனிவர் பொதிகை மலைக்கு போகணும். பரஞ்சோதி முனிவர் போகும் பொழுது இந்த லைட் தெரியணும், அவர் ஃப்ளைட்டை கீழே இறக்கணுங்கிறதெல்லாம் இறைவன் விதித்த விதி. அவனை வணங்காம எவனையோ வணங்கி காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அந்த குழந்தைக்கு வந்து அவர் என்ன பண்றாரு, என்னது, வாசலில் விளையாடி கொண்டிருந்த பொழுது ஆகாய மார்க்கமாக பொதியை சென்றிருந்த பரஞ்சோதி முனிவர் கீழே விளையாடும் இந்த தெய்வ குழந்தையை கண்டு கீழே இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு உபதேசம் செய்கிறார். தீக்கை என்று சொல்வார்கள். கண்ணாள தீக்கை, ஸ்பரிச தீக்கை, நயன தீக்கை அப்படிலாம் பண்ணி அவங்களுக்கு மந்திர உபதேசம் செய்து அந்த குழந்தைக்கு தீட்சா நாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயர்ந்த தீக்கை கொடுக்கும் பொழுது, சிவதீக்கையெல்லாம் வாங்கும் பொழுது அந்த குருநாதர் பெயரையே மாற்றி கொடுப்பார். அப்படி அந்த குழந்தைக்கு சுவேதவன பெருமாள்னு பேர் அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு. பரஞ்சோதி முனிவர் அவருக்கு மெய்கண்டார்னு பேர் வைக்கிறார். பரஞ்சோதி முனிவர் அருளிய ஞானத்தை தமிழில் மெய்கண்டார் சிவஞான போதம் என்ற நூலாய் அருளினார். பரஞ்சோதி முனிவர் என்ன மொழியில இவருக்கு சொன்னாருன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னால் அதெல்லாம் வடமொழியில இருந்திருந்திருக்கலாம், வடமொழியிலேயே அவர் சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை அவர் தமிழ்ல சொல்லியிருக்கலாம். நமக்கு மெய்கண்டார் இதை கொடுத்தது தமிழிலே கொடுத்தார். அதே போலதான் திருமூலருடைய வரலாறு. இறைவன் என்னை நன்றாக படைத்தனன், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. திருமூலருடைய வாக்கு. என்னை நன்றாக இறைவன் படைத்தவன். நான் கூட அதான் சொல்றேன் சிவபெருமான். எனக்கு ஒரு குறையும் வைக்கல. கல்வியா, செல்வமா, குடும்பமா எல்லாம் வேண்டிய அளவு கொடுத்திருக்கிறார். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக கையில அறக்கட்டளை நடத்துமார். அதுபோல திருமூலர் சொல்றார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஆகமங்கள் வேதங்கள் எல்லாம் தமிழிலே திருமந்திரமாக கொடுத்தார் அவர்.
அதுபோல மெய்கண்டார் சிவஞான போதமாக நமக்கு அருளினார். இத்துடன் நமக்கு பாடம் நிறைவடைகிறது. ஒரு பாடத்துலையும் மீள் பார்வை, அதாவது ரிவிஷன், இது வரைக்கும் நம்ம என்ன படித்தோங்கிறதையும் ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். இது எதுக்கு அப்படின்னா, இதுவே 2-4 பக்கம் தான் இருக்கு. இதுவும் படிக்க முடியல, திருப்ப ரிவைஸ் பண்ணணும்னா இதை படித்து கொள்ளலாம். ஸோ இதில் சிவஞான போதம் அறிந்து கொள்ளும் அளவுக்கு நாம் சிவபெருமானுக்கு மிக அருகில் வந்துவிட்டோம். கோடானு கோடி மக்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கும் எனக்கும் இறைவன் வழங்கி இருக்கிறான். இதை தவிர அவன் வேற எதுவும் பண்ண வேண்டாம். எனக்கு வீடு வேண்டாம், ரோடு வேண்டாம், காடி வேண்டாம், கப்பல் வேண்டாம், என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் கூட வேண்டாம், எனக்கு இதை காண்பித்தானே அதுவே போதும். என் பிள்ளைங்களுக்கும் இதை காண்பிக்கணும். என் பிள்ளைங்களுக்கு நான் சேர்த்து வைக்கிற சொத்து எது, இதை கொடுக்கணும். பதிபசு பாசம்ன்றது என்னன்னு பிற்காலத்துல தெரிஞ்சுக்க பாப்பா அப்படின்னு இப்பவே நம்ம சொல்லி கொடுக்கணும். அதை கொடுத்துட்டா போறோம், மீதியெல்லாம் தானே வரும். இதை மட்டும் கொடுக்காம மற்றதெல்லாம் சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்ம குழந்தையே நம்ம சொத்தை அழிக்கிறதுக்கு ஒரு குடிகாரனாவோ ஒரு ஒரு என்ன சொல்றது தீய வெளியிலேயே போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. பல குழந்தைகளை நம்ம பார்க்கறோம். ஆக இங்கே சிவஞான போதத்தை அறிந்து கொள்ளும் அளவுக்கு நாம் சிவபெருமானுக்கு மிக அருகில் வந்து விட்டோம். ஏனென்றால் இப்போ இந்த உலகத்திலே இருக்கின்ற 800 கோடி மக்களிலே 8 கோடி மக்களுக்கு கூட தெரியாத ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம அந்த டாப் 8 crore இருக்கும். மற்றதெல்லாம் 99% கீழே இருக்கு. நம்ம அந்த பெஸ்ட் 1%க்குள்ள நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெருமை தான் நமக்கு. குழந்தை பாக்கியம் இதுவரை இல்லாதவர்கள் திருவெண்காட்டு பதிகத்தை பாடி வழிபட்டால் நிச்சயமாக குழந்தை பிறக்கும். சிலருக்கு இரட்டை குழந்தையும் பிறக்கும். திருவெண்ணை நல்லூர் சிவபெருமான் சுந்தரரை, திருவெண்ணை நல்லூர்னு சொன்ன உடனே நமக்கு சுந்தரர் ஞாபகம் வரணும். சுந்தரரை சிவபெருமான் அந்த ஊர்ல தான் வச்சு ஆட்கொண்டார். நல்லா பார்த்துக்குங்க, எத்தனையோ நாடு இருக்கு. அமெரிக்கா இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, லண்டன் இருக்கு. அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கோபித்து கொள்ள வேண்டாம். அங்கே மெய்கண்டாருக்கு ஞானத்தை அங்கே கொடுத்துருக்கலாம். சுந்தரரை எங்கேயாவது வேற ஒரு நாட்டில் சைனாவில் அவரை போய் அருள் செய்திருக்கலாம். எல்லாரும் இந்த தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ளேயே எல்லாரையும் கொண்டு வந்து அடக்கி, அதுலேயும் ஒரு ஊரில் திருவெண்ணை நல்லூர்லேயே 2 பேர் இருக்காங்க. பக்கத்தில் தான் அப்பர் பெருமான் இருக்காரு. ஸோ அதெல்லாம் புண்ணிய பூமி என்று பெயர். அந்த மண்ணை மிதிக்கணும். அந்த மண்ணில் ஒரு 1/2 கிலோ வாங்கி நம்ம வீட்டு சாமி ரூமில் வச்சுக்கணும். நான் திருவெண்ணைநல்லூர் சிவபெருமான் சுந்தரரை ஆட்கொண்ட தலம். 7ஆம் திருமுறையான சுந்தர தேவாரத்தின் முதல் பாடலை வித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்கின்ற பாடல் அங்கதான் அருளப்பட்டது. அப்போ எவ்வளவு முக்கியமான தலம் அப்படிங்கிறத பாருங்க. வெளிநாட்டினர் மலேசியாவிலேருந்து வர்றவங்கெல்லாம் தல யாத்திரை வந்தால் ஏதாவது ஒரு தல யாத்திரையில திருவெண்ணைநல்லூர் போகாமல் நீங்க போகக்கூடாது. எல்லா யாத்திரையிலும் இல்லை, திருவெண்ணைநல்லூர் பார்க்காம நீங்க திருவண்ணாமலை பார்க்கறது கூட இதுக்கு சிறப்பு இல்லை. ஏனென்றால் நம்ம ஞானத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். இங்கே மெய்கண்டார் ஞானம் பெற்ற இடம் திருவெண்ணைநல்லூர். நமக்கு ஞானம் வேண்டும்னா நம்ம அங்கே தான் போகணும். 12 திருமுறைகளில் முதல் திருமுறையை அருளியது திருஞான சம்பந்தர் என்ற 3 வயது குழந்தை. 14 சாத்திரங்களின் முதன்மை நூலான சிவஞான போதத்தை அருளியதும் மெய்கண்டார் என்ற குழந்தை. இன்னும் இந்த திருமுறைகள் 12 நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் நம்பியாண்டார் நம்பி என்கின்ற குழந்தை. அதுவும் குழந்தை தான். எல்லாமே 3 முக்கியமான காரியங்களை சிவபெருமான் குழந்தைகளை வைத்தே நடத்தியிருக்கிறார். ஆக 14 சாத்திரங்கள் இந்த சிவஞான போதத்தை அருளியதும் 2 வயது குழந்தை. நிறைய பேர் இதுல ஆராய்ச்சி பண்ணுவாங்க, ஐயா நீங்க 2ன்னு போட்டிருக்கீங்க, இன்னொரு நூல்ல 2.5 போட்டிருக்கு. 12 சூத்திரம் இருக்கு, அதை படி. இதெல்லாம் வீணான வேலை. 2 2.5 2.25 போடும் பொழுது 2-3 வயசு குழந்தை அப்படின்னு தான் போடுவாங்க. இல்லை, அந்த நூலில் 3 வயதுன்னு போட்டிருக்கு, நீங்கள் 2 வயதுன்னு போட்டிருக்கீங்க. இது ஒருத்தர் முக்கியமான சந்தேகம். நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. 2 வயதா நீ 2ஆ இருக்கட்டும் 3ஆ இருக்கட்டும், அது எத்தனை பாடல் எழுதியிருக்குது, அந்த 12 வெண்பாக்கள் உனக்கு தெரியுமா, பாடல்கள் தெரியுமா? அது தெரியாது. அதனால எது முக்கியமான கேள்வியோ எது தேவையான கேள்வியோ அதுக்கு மட்டும் பதில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்படி சைவத்தின் கருவூலமாகிய திருமுறைகளும் சாத்திர நூல்களும் முதலில் அருளப்பட்டது 2 வயது 3 வயது உடைய குழந்தைகள் மூலம்தான். இதன் மூலம் உடல் வயது வளர்ச்சி வேறு, ஆன்மாவின் அறிவு வளர்ச்சி வேறு என்பதை நமக்கு உணர்த்தியுள்ளார் சிவபெருமான். வயது ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு ஆன்ம வளர்ச்சி இருக்கு, ரொம்ப அறிவாளி, ஆன்ம அறிவாளின்னு நினைக்கக்கூடாது. பதி பசு பாச ஞானத்துல வயது முதிர்ந்ததுனால இவருக்கு பதி பசு பாசம் பத்தி நல்லா தெரியும்னு நம்ம சொல்ல முடியாது. வயது குறைவா இருக்கிறதுனால பதி பசு பாச ஞானம் குறைவா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஏன்னா முந்தைய பிறவிகளில் நாம் செய்த தவம் இருக்குல்ல,
தோளுடைய செவியின் விடையறி ஒத்துவன் மைசூடி காடுடைய சுழலை பொடிப்பூசின் உள்ளங்கவர்கள் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்து ஏத்த அருள் செய்த. எத்தனை 1000 ஆண்டுகளா அவன் தவம் செஞ்சான்னு நமக்கு தெரியாது. எத்தனையோ பிறவிகள்ல சிவபெருமானே 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 ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு கேட்டதுனால இன்னைக்கு 30 ரூபாய்க்கு கையில இருக்கு. கேட்டு அழுது அவரும் அப்படியே ஆகட்டும்னு சொன்னதுனால இந்த நிகழ்ச்சி நடக்கிறதே தவிர, இல்லைன்னா அவ்வளவு ஈஸியா இந்த பாடத்துல உட்கார முடியாது. இன்னும் 1000 பாடம் இருக்கு. பணம் சம்பாதிப்பது எப்படி, ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி, அதுல எல்லாம் உட்காராம இதுல உட்கார்ந்துருக்கோம்னா திருவருள் இல்லை என்றால் நாம் இதிலே உட்கார முடியாது. இந்த அளவிலே வகுப்பு நிறைவடைகிறது. முக்கியமான நான் சில ஹோம்ஒர்க் நான் சொல்லியிருக்கிறேன். அனைவரும் நானும் குறித்துக் கொள்கிறேன். என் மாணவர்களை யாராவது குறித்துக்கிட்டு எனக்கு சொல்லுங்க. முதல்ல நான் என்ன சொன்னேன்னா, குரு வணக்கம். குரு வணக்கம் இன்றியமையாதது. மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். குருவின்றி தெய்வம் இல்லை. குருவே தெய்வம். குருவே சிவம் என கூறினன் நந்தி, திருமூலருடைய வாக்கு. சிவன் யாரா வேணாலும் இருந்துட்டு போறாரு, எனக்கு குரு தான் சிவம். இது போன்ற ஒரு வழக்கத்தையும் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தையும் நாம் கொண்டு வர வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு அதை சொல்லித்தர வேண்டும். என்னுடைய பள்ளிக்கூடத்துல என்னுடைய ஆசிரியர் பலமுறை என்னை இங்க குச்சியில அடிச்சிருக்கிறார், இதுல அடிப்பார். அதனால நல்லா இருக்கு. இன்னைக்கு ஆசிரியர்கள் பிள்ளைங்களை அப்படி பார்த்தாலே பாலியல் தொல்லைன்னு போய் கோர்ட்ல கேஸ் கொடுத்துட்றாங்க. கெட கெட்டுப்போன்னு சொல்லிட்டு ஆசிரியர்லாம் கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. வேற என்ன பண்றது? பிள்ளைங்கள்ட்ட பேசினா பிரச்சனை ஆயிடும். எல்லாரும் தான் ஆல் பாஸ் போட சொல்லியாச்சு, பிள்ளைங்கள்ட்ட பேச வேண்டாம்னு சொல்லியாச்சு. ஏன்டா ஹேர் கட்டிங் இப்படி பண்ணேன்னு சொன்னா எங்க ஊர்ல தற்கொலை பண்ணிக்கிறோம், சூசைட் பண்ணிக்கிறோம். ஹேர் கட்டிங் சரியில்லைன்னு ஆசிரியர் திட்டினாருன்னு சொல்லி. நம்ம ஆசிரியர்லாம் நம்மளை அடிச்சு வளர்த்ததுனால நம்ம வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கு. தர்மம் இருக்கு, டிசிப்ளின் இருக்கு. அந்த வகையில குரு பக்தி, குரு வணக்கம் என்பது இப்போதும் இன்றியமையாதது. நீங்க முத்திக்கு போனாலும் அங்கேயும் இன்றியமையாதது. சீவன் முத்தர்களுக்கும் இன்றியமையாதது. மெய்கண்டாருடைய இந்த மொத்த நூல்ல கடைசியா அவர் சொல்லியிருக்கிறது எதை சொல்றாரு? குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார். முதல்லையும் அதான் இருக்கு, கடைசிலையும் அதான் இருக்கு. அது குருவை வணங்காம சிவத்தை பார்க்க முடியாது. சிவன் தான் குருவா வரணும். குரு வடிவத்துல தான் சிவம் வர முடியும். ஆகையால் சிவத்தை வணங்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் குருவைத்தான் வணங்க வேண்டும். குருவை சிவமா நினைச்சு வணங்க 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 ஒரு நாள் குரு வேஷத்திலேயே சிவனே வந்துருவார். குரு வழிபாடு முக்கியம் என்பதை இந்த முதல் வகுப்பிலே, முதல் அழகிலே நான் சொல்லியிருக்கிறேன். இதை ஸ்பெஷலாக ஆசிரியர்களும் குறித்து கொள்ளவும், வாழ்க்கை மாற்றத்துக்காக நான் சொல்லியிருக்கேன். அடுத்ததாக நம்மளுடைய சைவ சித்தாந்தம் என்பதிலே சைவம் என்பது சாப்பாட்டு சைவம் இல்லை. சைவம் என்பது சிவன் சம்பந்தப்பட்டது. சிவன் சம்பந்தப்பட்ட செயல் எதுவாக இருந்தாலும் நான் சைவன் பண்ணுகிறேன், நான் சைவமா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு யாரெல்லாம் அசைவ உணவு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன் இவ்வளோ தாழ்மைங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, உங்களுடைய அடுத்த பிறவிகள் எல்லாம் கேவலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் விரும்புறதுனால சொல்கிறேன். ஆகையால் நீங்கள் அசைவ உணவை விட்டுறணும் அப்படின்னு நான் சொல்லலை, சொன்னாலும் விட மாட்டீங்க. அசைவ உணவின் மேல் இருக்கின்ற விருப்பை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ரொம்ப அப்படிங்கிறத ஓகே ஓகே அப்படிங்கிற அளவுக்கு கொஞ்சம் விருப்பை குறைத்து கொள்ளுமாறு சொல்லியிருக்கின்றேன். இது 2 தான் நான் சொன்னேன். அடுத்ததாக எல்லோரும் ஒரு முறையாவது திருவெண்ணைநல்லூர் சென்று வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில், லண்டனில் இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருவெண்ணைநல்லூர் சென்று அந்த பரஞ்சோதி முனிவர் எந்த இடத்துல இறங்கினாரு, எங்கே அந்த குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருந்தது மெய்கண்டார், அப்போது எப்படி செஞ்சிருப்பாரு, சுந்தரருக்கு எங்கே இந்த வாக்குவாதம் நடந்தது, எங்கே சுந்தரருக்கு காட்சி கொடுத்தார் சிவபெருமான், இந்த திருவெண்ணைநல்லூர் தலத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த பதிகத்தை படிக்க சொல்லி அவர்கள் குழந்தை பேர் கிடைப்பதற்கு நீங்கள் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி